ஓகே, சாட்ல சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து சாயில் சயின்ஸ் கிளாஸ்க்கு வந்து லீவ். ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் நான் தான் எடுக்க போறேன். ஆறுமுகம்க்கு ஹாஸ்டல்ல ஒரு சின்ன ஒர்க் இருக்கிறதுனால இன்னைக்கு ஆறுமுகம் கிளாஸ் எடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐசிஆர் பிஹெச்டி எஸ்ஆர்எஃப் 2025 கொஸ்டினோடைய அக்ரோனமி பார்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம வந்து பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இது ரெண்டு, சாரி, பார்ட் சி வந்து பார்க்க போறோம். பார்ட் ஏ பார்ட் பி இது ரெண்டுமே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸா அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்ட் சி இங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த பார்ட் ஏ பார்ட் பி நான் வீடியோ பண்றதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நம்ம கிளாஸஸ் வந்து ஃபுல்லா டிஸ்கஷன் மாதிரி போயிட்டு அது ஏதோ தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் தான் போகும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ யாரும் வந்து கொஸ்டின் டிஸ்கஷன் தானே அப்படின்னு போயிடாதீங்க. ஒவ்வொன்றும் எந்தெந்த புக்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது வந்து தெளிவா நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாத நம்ம வந்து ஜஸ்ட் இது முன்னாடி மாதிரி ஸ்லைடா போகாம நம்ம வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸா போலாம். ஸோ நீங்க வந்து இன்டராக்ட் பண்ணலாம். நீங்க சாயில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் அக்ரோனமில 60% ஆஃப் சிலபஸ் சாயில் சயின்ஸ் தான் இருக்கு. ஸோ யாரும் கிளாஸ் வராமலாம் மிஸ் பண்ணிடாதீங்க, பாதியில யாரும் போயிடாதீங்க. இருக்கிற எல்லாரும் லாஸ்ட் வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து போகலாம். ஸோ எங்கிட்ட வந்து கொஸ்டின் பேப்பரும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தனியா இந்த ஸ்லைட்ல ஆன்சரும் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஏ மினிட், மற்ற எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இங்க வந்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிஜிஎன்பி வெரைட்டி பெட்டர் சூட்டபிள் ஃபார் கம்பைன் ஹார்வெஸ்டிங் இஸ். இதுக்கான ஆன்சர் வந்து யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 4 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து பூசா ரிஹார் 16, நெக்ஸ்ட் வந்து பூசா ரிஹார் 2018-2, ஐசிபிஹெச் 2671 அண்ட் ராஜேந்திர அர்ஹார் 1. இப்போ இங்க 4 ஆன்சர் இருக்கு. யாராச்சும் இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வெரைட்டியோட நேம் வந்து நீங்க கேள்விப்பட்ட ஒரு வெரைட்டி தான். ஸோ சொல்லுங்க பார்ப்போம். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆர்எஸ்பினா புக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் வெரைட்டியே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். பிஜேன்பியோட வெரைட்டி இல்ல. சூர்யா 3 இல்ல. ஆன்சர் 3 இல்ல. லாஸ்ட் இயர் எஸ்ஆர்எஃப் அட்டன் பண்ணவங்க யாராச்சும் இருக்கீங்களா குரூப்ல? கௌசல்யா ஓகே. நெக்ஸ்ட் வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுல பாருங்க, பிஜேன்பி வெரைட்டி பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் கம்பைன் ஹார்வெஸ்டிங் இஸ் பூசா ரிஹார் 16. ஸோ இது வந்து எங்க எடுத்திருக்காங்க, எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா ஜஸ்ட் மினிட் இங்க இது காமிக்கிறேன். நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல ஐஆர்ஐ உடைய சக்சஸ், சாரி, பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் இருந்தது. அந்த பிடிஎஃப்ல தான் வந்து இந்த பூசா ரிஹார் 16 வந்து இஸ் அன் எக்ஸ்ட்ரா early மெச்சூரிங் வெரைட்டி விச் இஸ் சூட்டபிள் ஃபார் மெக்கானைஸ்டு கல்டிவேஷன் அப்படின்றது வந்து கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த டேர்ம் இங்க இருக்கு பாருங்க. ஸோ விச் இஸ் சூட்டபிள் ஃபார் கம்பைன் ஹார்வெஸ்டிங், தட் இஸ் கம்பைன் ஆர் மெக்கனைஸ்ட் ஹார்வெஸ்டிங், வாட் எவர் இட் மே பி, இட் கம்ஸ் அண்டர் த மெக்கனைஸ்ட் ஹார்வெஸ்டிங். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்க கேட்டிருக்காங்க. ஸோ கம்பைன் ஹார்வெஸ்ட்னா நமக்கு தெரியும். ஸோ அதே தான் வந்து மெக்கனைஸ்ட் ஹார்வெஸ்டிங், ரெண்டும் சிமிலர் தான். சரிங்களா? ஸோ மெக்கானைஸ்ட் ஹார்வெஸ்டிங் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம வந்து படிக்க வேண்டியதா இருக்கு. சரிங்களா? ஸோ அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி வந்து படிக்க வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம்னா, பிஃபோர் பேக்கிங் அண்ட் மூவிங் பார்லி கிரெயின்ஸ் டு ஸ்டோரேஜ் குடோன், தீஸ் ஆர் ட்ரைடு டு மெயின்டைன் ஏ மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் அபவுட். எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து நம்ம இதுல மெயின்டைன் பண்ணணும்? பார்லியோட சீட்ஸ், சாரி பார்லி தானே, யா, பார்லி கிரெயின்ஸ்ல வந்து நம்ம எவ்வளவு மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து நான் எக்ஸாம்ல சூஸ் பண்ண ஆப்ஷன். ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர்னு இருக்கணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன நீங்க தான் சொல்லணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, யாராச்சும் சொல்ல முடியுமா? ஸோ பார்லியோட கிரெயின்ஸ் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளவு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஸ்டோரேஜ் பண்றப்போ, யாராச்சும் சொல்லுங்க. இதுவும் ஒரு இன்ட்ராக்ஷன் தான். கண்டிப்பா இது வந்து கொஸ்டின் அண்ட் எல்லாரும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இது முடிஞ்ச அளவு எல்லாரும் கொஞ்சம் எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நார்மலா எப்பயும் ஆன்சர் பண்றவங்க மட்டும் இல்லாத எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 9% இல்ல வைஷ்ணவி, 9 இல்ல. எனி அதர் ஆன்சர்? 12, எஸ் சௌமியா கரெக்ட். ஆன்சர் வந்து 12. ஸோ இது நம்ம இல்ல சுபா, 12 தான் ஆன்சர். ஸோ இங்க பார்த்தோம்னா நமக்கு எலமெண்டா ரெடி புக் இருக்கும். எலமெண்டா ரெடி புக்ல பின்னாடி லாஸ்டா ஒரு சாப்டர் இருக்கும். அதுல போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல எந்தெந்த கிரெயின்ஸ் வந்து சேஃப் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு எவ்வளவு மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பேடி ரா ரைஸ் பார்த்தோம்னா 14%. இதே வந்து பேரபாயில்டு ரைஸ் வந்து 15%.
இதே இங்க பாருங்க, வீட்டு, பார்லி, மெய்ஸ், சொர்க்கம், பர்ல் மில்லட், டிங்கர் மில்லட் இது எல்லாமே வந்து 12%. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. மெஜாரிட்டி ஆஃப் கிரைன்ஸ் வந்து பார்த்தோம்னா 12%ல நம்ம மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட் நட், மஸ்டர்ட் எல்லாம் பாருங்க, இந்த ரேப் சீடு இது எல்லாமே வந்து 6%. ஏன் இது வந்து 6%? இந்த ஆயில் சீட்ஸ் கிராப்லாம் வந்து 6% போட்டிருக்காங்க. ஏன் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து 6% மெயின்டைன் பண்ணணும்? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ஏன் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து 6% மெயின்டைன் பண்ணணும்? எனி ஐடியா? ஏன் ஆயில் சீடோடைய மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து 6% மெயின்டைன் பண்ணணும்? எனி ஐடியா சொல்லுங்க பார்ப்போம். ஹைக்ரோஸ்கோபிக் என்ன சார்? இல்ல வைஷ்ணவி, அது இல்ல. ஹைக்ரோஸ்கோபிக்லாம் இல்ல. வேற யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். ஆயில் சீடட் கிராப் அதுலயே வந்து ஆன்சர் இருக்கு. எனி ஐடியா? ஆயில் சீட்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கும்? ஆயில் சீட்ல என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஆயில்ல வந்து என்ன இருக்கும்? சரி, ஆயில்ல என்ன இருக்கும் சொல்லுங்க. ஃபேட்டி ஆசிட்ஸ். வெரி குட் சூர்யா. ஓகே, ஸோ அதுல வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். ஃபேட்டி ஆசிட் வந்து என்ன ஆகும்? மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா இருந்தா ரான்சிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நம்ம இதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ரொம்ப குறைவா, தட் 6%க்கு நம்ம வந்து ட்ரை பண்றோம். ஓகே, ஸோ அந்த ஆயில் கண்டென்ட் எதுவும் வந்து ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். யா, which of the following plant nutrient elements will be present in highest number if one crop is grown on organic condition? ஒரு கிராப் வந்து நம்ம ஆர்கானிக் கண்டிஷன்ல நம்ம க்ரோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கக்கூடிய எந்த நியூட்ரியன்டோட எலமெண்ட் வந்து ஹையஸ்ட் நம்பரா இருக்கும்? ஓகே, கார்பன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இதுக்கு யார் ஆன்சர் கரெக்டா சொல்லுவீங்க பார்ப்போம். சொல்லுங்க. கொஸ்டின் ஒன்ஸ் படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க. யா, ஹைட்ரஜன். வெரி குட் ஹரிணி. So இது வந்து நம்ம முன்னாடியே ஒரு கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஆறுமுகம் எடுத்த கிளாஸ்ல. இங்கதான் இருக்கு ஆன்சர் பாருங்க. ஸோ இதுல வந்து கொஸ்டின் என்னன்னா, நல்ல கொஸ்டின் வந்து நம்ம புரிஞ்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் நியூட்ரண்ட் எலமெண்ட் வில் பி பிரசன்ட் இன் ஹையஸ்ட் நம்பர்? தட் இஸ், இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பிளான்ட் நியூட்ரியன்ட் ஆர் வாட் பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல வந்து 45% என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 45% என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. ரிமைனிங் ஹைட்ரஜன் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? யாருக்காச்சும் தெரியுமா? தட் இஸ் இங்க வந்து 60 கிராம் பர் கேஜி ட்ரை மேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, ஓகே, அரௌண்ட் 5 to 6 கிராம் வந்து இருக்கும். 6% வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்கும். அப்படி இருந்துமே ஏன் வந்து இந்த இடத்துல ஹைட்ரஜன் தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இந்த புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கோட நேம் வந்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் அக்ரோனமியுடைய டெக்ஸ்ட் புக் ஆஃப் பிளான் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? ஸோ இங்க இங்க நான் வந்து இந்த ஸ்கிரீனை ஜூம் பண்றேன். ஸோ இங்க இங்க கீழே பாருங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ இதுல ஒவ்வொரு நியூட்ரண்ட்டுக்கும் வந்து அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மாலிப்டினம் நமக்கு வந்து 95, இதே மாதிரி ஆக்சிஜனுக்கு வந்து 16, கார்பனுக்கு வந்து 12, ஹைட்ரஜனுக்கு வந்து 1. இது என்னது? அட்டாமிக் மாஸ். ஓகே, இங்க கான்சென்ட்ரேஷன் பாருங்க. இதுல வந்து 60 கிராம், நீங்க சொன்ன மாதிரி 6% வந்து வரும். இதே நம்ம கார்பன், ஆக்சிஜன், கார்பன் இது எல்லாமே பார்த்தோம்னா 450 கிராம் பர் கேஜி ட்ரை மேட்டர். இதே மற்றதெல்லாம் மாலிப்டினம் எல்லாம் பாருங்க 0.1 கிராம் மில்லிகிராம் பர் கேஜி ட்ரை மேட்டர். ஓகே, இப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் நம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த பிளான்ட், தட் இஸ் பிளான்ட்ல வந்து எவ்வளவு ஆட்டம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க, 60 × 10⁶. ஏன்னா ஹைட்ரஜன் தான் வந்து இதுல கான்சென்ட்ரேஷன் 6 கிராமா இருந்தாலுமே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்ல ஹை ஹைட்ரஜனுடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கும். பிகாஸ் அதோடைய அட்டாமிக் மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, இருக்கிறதுலே 1. சரிங்களா? இருக்கிறதுலே கம்மியான அட்டாமிக் மாஸ் வந்து எந்த எலமெண்ட் இருக்குன்னா ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்படி இருக்கப்போ அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து பிளான்ட்ல கம்மியா இருந்தாலுமே அட்டாமிக் மாஸ் கம்மியா இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்க இதே இங்க பாருங்க, மாலிப்டினம்க்கு எவ்வளவு 95 அட்டாமிக் மாஸ் இருக்கு. கான்சென்ட்ரேஷன் வந்து 0.1 கிராம் மில்லிகிராம் கேஜி தான் இருக்கு. அப்படி இருந்துமே இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு? 1 தான் இருக்கு. சரிங்களா? ஸோ
ஐ ஹோப் நீங்க வந்து இந்த ரிலேட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல அட்டாமிக் மாஸ் கம்மியா இருக்கிறதுனால தான் இங்க கான்சென்ட்ரேஷன் வந்து ஆக்சிஜன் கார்பன் விட கம்பேர் பண்றப்போ இதோட கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருந்தாலுமே ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் பிளான்ட் வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து சொசைட்டி புக்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த புக்லயும் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சு வேற எந்த புக்லயாச்சும் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சொல்லுங்க. சரிங்களா? ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? போலாம்னு சொல்லுங்க. எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க இன்னைக்கு யாருமே கிளாஸ் ஜாயின் பண்ணல? வெறும் 13 பேர் தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து இது முன்னாடியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட்டர் present in between the field capacity and hygroscopic coefficient is. Okay, answer: hygroscopic water, available water, capillary water, optimum zone of the available water. ஓகே, ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கும் ஹைக்ரோஸ்கோபிக் கோஎஃபிஷியன்ட்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து என்னன்னு சொல்லுவோம். சரி, ஓகே. ஃபீல்டு கெப்பாசிட்டியுடைய சாயில் மாய்ச்சர் டென்ஷன் என்ன, தட் இஸ் சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல் என்ன, ஹைக்ரோஸ்கோபிக் கோஎஃபிஷியன்ட் சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல் என்ன, இது ரெண்டுக்கும் சொல்லுங்க பார்ப்போம். சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல் அண்ட் சாயில் மாய்ச்சர், இது ஹைக்ரோஸ்கோபிக் கோஎஃபிஷியன்ட். ஆன்சர் நம்ம அப்புறம் வரலாம். ஸோ இந்த ரெண்டுக்குமான மாய்ச்சர் கண்டென்ட் வந்து சொல்லுங்க. தட் இஸ் அட்மாஸ்பியர் 0.1 to 0.33 பார் ஃபீல்டு கெப்பாசிட்டி. ஓகே சூர்யா. நெக்ஸ்ட் ஹைக்ரோஸ்கோபிக் கோஎஃபிஷியன்ட்க்கு வந்து எவ்வளவு வரும்? -3 பார் -0.3 பார். ஓகே ஓகே உதயா, கரெக்ட். நீங்க சொல்லியிருக்கிறது கரெக்ட் தான் ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கு. இதே ஹைக்ரோஸ்கோபிக் கோஎஃபிஷியன்ட்க்கு இல்ல உதயா, -15 கிடையாது. ஹைக்ரோஸ்கோபிக் கோஎஃபிஷியன்ட்க்கு -33யும் இல்ல, -30யும் இல்ல, -60யும் இல்ல. -30 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் அது ஆக்சுவலி சொல்றப்போ வந்து -30ன்னு சொல்லுவாங்க. அதை நான் பின்னாடி சொல்றேன். -30 வந்து ஓகே, நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆன்சர் இப்ப சொல்லுங்க. ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஃபீல்டு கெப்பாசிட்டியும் ஹைக்ரோஸ்கோபிக் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் ரெண்டுக்குமான சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் வரக்கூடிய வாட்டர் வந்து என்ன வாட்டரா இருக்கும்? ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டரா இருக்குமா, அவைலபிள் வாட்டரா இருக்குமா, இல்ல கேபிலரி வாட்டரா இருக்குமா? எனி ஐடியா? இது மூணுல என்ன வாட்டர்? எஸ், வெரி குட். இட் இஸ் எ கேபிலரி வாட்டர். சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேபிலரி வாட்டர். இந்த ஸ்லைட்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்து ரெண்டு ரெண்டு மூணு இதுல நிறைய இருக்கு. ஸோ அல்டிமேட் வெல்டிங், தட் இஸ் இங்க கீழே வந்து பார்த்தோம்னா சேச்சுரேஷன், நெக்ஸ்ட் வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் பர்மனன்ட் வெல்டிங் பாயிண்ட், நெக்ஸ்ட் வந்து அல்டிமேட் வெல்டிங் பாயிண்ட். ஸோ இதோடைய அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் இங்க கேபிலரி வாட்டர் இருக்கா. ஸோ கேபிலரி வாட்டர் ஆக்சுவலி இங்கே தப்பா தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேபிலரி வாட்டர் வந்து இங்க எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா பர்மனன்ட் வெல்டிங் பாயிண்ட் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. பட் பர்மனன்ட் வெல்டிங் பாயிண்ட் வரைக்கும் வராது. இது வந்து ஆக்சுவலி இது நம்ம இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் எஸ்ஆர்டி புக்ல இருந்தா இது எடுத்திருக்காங்க. இது வந்து தப்பு. ஓகே, நான் ஜஸ்ட் இங்க வந்து குரோம்லயே நான் வந்து சர்ச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த இமேஜ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இமேஜ். நாங்க ஈவன் மெயின்ஸ்க்கு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இமேஜ் பாத்துக்கோங்க. இந்த கலர் இமேஜ் தெரியுதா? கலர் டோர் இமேஜ் தெரியுது தானே? தெரிஞ்சா எஸ்ன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குதா என்ன? யாரும் நிறைய பேர் எல்லாம் கிளாஸ் வந்து போய்கிட்டே இருக்கீங்க. ஓகே சார். ஓகே, ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு இது வந்து சாயிலுடைய சாலிட் போர்ஷன். இங்க சாலிட்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது வந்து சாயில். ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க இருக்கு பாத்தீங்களா? சோ அது சாலிட வந்து டைட்டா ஒட்டி இருக்கக்கூடிய வாட்டர் வந்து என்ன ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர். இது வந்து நமக்கு தெரிஞ்ச எல்லாமே நம்ம இரிகேஷன்ல நல்லா படிப்போம். ஸோ சூப்பர் ஃப்ளோவஸ் வாட்டர்னு ஒன்று இருக்கு. சூப்பர் ஃப்ளோவஸ் வாட்டர் மீன்ஸ் தட் இஸ் இட் இஸ் அண்டர் த சேச்சுரேஷன் ஆர் கிராவிடேஷனல் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் நார்மலா நம்ம தண்ணி வந்து சாயில் ஊற்றி வச்சோம்னா தண்ணி வந்து தேங்கி நிற்கல, அதை வந்து நம்ம சூப்பர் ஃப்ளோவஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த சூப்பர் ஃப்ளோவஸ் வாட்டர் வந்து பார்த்தோம்னா 0ல இருந்து -33 பார் வரைக்கும் வரும். சரிங்களா? தட் இஸ் 0.33 பார் வரைக்கும் வரும். இதே -0.33ல இருந்து -15 பார் வரைக்கும் வருது அப்படின்னா இட் இஸ் அவைலபிள் வாட்டர். தட் இஸ் பிளான்ட் வந்து பார்த்தோம்னா பிளான்ட்டுக்கு அந்த வாட்டர் வந்து அவைலபிளா இருக்கும். ஓகே. இப்போ வில்டிங் பாயிண்ட் பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்கறாங்கன்னா 15 பார்ஸ். இதே வந்து ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் வந்து பார்த்தோம்னா 31 பார். சரிங்களா? ஸோ இது வந்து 31 பார் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர், 30 பார் கிடையாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கும் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கேபிலரி வாட்டர். ஓகே. இதே ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கும் வில்டிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாட்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா அவைலபிள் வாட்டர். இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ அவைலபிள் வாட்டர் வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டி அண்ட் பர்மனன்ட் வெல்டிங் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது. இதே ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கும் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடியது என்னன்னா கேபிலரி வாட்டர். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டருக்கும் நெக்ஸ்ட் இங்க இங்க வந்து என்ன வரும்? இது அல்டிமேட் வெல்டிங் பாயிண்ட் அதெல்லாம் வரும்ல. ஸோ ஃபைனலி சாலிட்ல வந்து ஒட்டியிருக்கும். அது எதா இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர்ல வந்து வந்துடும். ஓகே. ஸோ இதுதான் வந்து மூணா கிளாஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், பிசிக்கல் கிளாசிபிகேஷன் அந்த மாதிரியான கிளாசிபிகேஷன்லாம் இருக்கு. அது எல்லாமே நம்ம இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்ல நல்லா தெளிவா படிப்போம். பட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? ஸோ இதை வந்து நல்லா தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து எந்த கன்ஃபியூஷனும் ஆகாதீங்க. நாங்க ஈவன் மெயின்ஸ்க்கு படிக்கிறப்ப கூட இந்த ஒரு இமேஜ் யூஸ் பண்ணி தான் நாங்க வந்து கிளியரா நாங்க இமேஜ் எல்லாமே டிரா பண்ணி பார்த்து நாங்க வந்து படிச்சோம். ஓகே. சரிங்களா? நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் நல்ல கான்செப்ட் வந்து தப்பு பண்ணாம நீங்க வந்து பார்த்துக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் இருக்கு பாருங்க. ப்ரீ ஃபிளவரிங் photosynthetic reserves support grain formation and stabilize yield especially under abiotic and biotic stress condition. சரிங்களா? தட் மீன்ஸ் இப்போ நம்மளோட ப்ரீ ஃபிளவரிங் photosynthetic reserveனா இப்போ ஃபிளவரிங் நடக்கிறதுக்கு முன்னாடி பிளான்ட்ல போட்டோசிந்தசிஸ் ஆகியிருக்கும்ல. ஸோ அப்படி போட்டோசிந்தசிஸ் நடந்து ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதோடைய அண்டர் ஏபயோட்டிக்ஸ் தட் இஸ் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல அந்த ஈல்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றது கிரெயின் ஃபார்மேஷன் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட் 1. இது வந்து கரெக்ட். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கு பாருங்க. போட்டோசிந்தசிஸ் டியூரிங் ரைப்பனிங் பீரியட் கான்ட்ரிபியூட்ஸ் 20 to 30% கிரெயின் கார்போஹைட்ரேட் ஹைட்ரேட் இன் வெரைட்டிஸ் வித் லெஸ் பயோமாஸ் அட் த ஃபிளவரிங். அதாவது என்ன சொல்றாங்கன்னா இப்போ சில வெரைட்டிஸ்ல வந்து பார்த்தோம்னா ஃபிளவரிங் டைம்ல பயோமாஸ் வந்து குறைவா இருக்கும். சரிங்களா? ஸோ சில வெரைட்டிஸ்ல வந்து இருக்கும். உங்களுக்கே தெரியும் நிறைய நிறைய வெரைட்டிஸ் நிறைய கிராப்ஸ்ல வந்து ஃபிளவரிங் டைம்ல பயோமாஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராப்ல வந்து அந்த ப்ரீ தட் இஸ் அந்த அந்த ரைப்பனிங் பீரியட்ல நடக்கக்கூடிய அந்த போட்டோசிந்தசிஸ் வந்து பார்த்தோம்னா 20 to 30% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் கிரைனோட கார்போஹைட்ரேட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ப்ரீ ஃபிளவரிங் போட்டோசிந்தசிஸ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இதே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ரைப்பனிங் ஸ்டேஜ்ல நடக்கக்கூடிய போட்டோசிந்தசிஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 இது ரெண்டுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு? ஓகே. நான் இங்க சூஸ் பண்ணியிருக்க ஆப்ஷன்லாம் பார்க்காதீங்க. எனக்கு இந்த பார்ட் சில வந்து 13, 14 ஆன்சர் தான் கரெக்டா இருந்தது போன டைம். ஓகே. இப்போ இதை பார்த்தே ஆன்சர் பண்ண வேண்டாம். யாருக்கா ஆன்சர் இருக்கா? ஆன்சர் தெரியுமா யாருக்காச்சும்? தெரிஞ்சா தெரியும் சொல்லுங்க, எஸ்ன்னு சொல்லுங்க. இல்ல நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகலாம். ஏன்னா நமக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. 50 நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண தான் போறோம். என் கிளாஸ் கன்ஃபார்ம் 50 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் தான் நான் வந்து விடுவேனே கண்டிப்பா இன்னைக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் தனியா என்னால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். கௌசல்யா ஆன்சர். லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருப்பீங்கல்ல. ஒன் சார். ஏன் நான் ஆன்சர் போட்டிருக்கனாலயா? போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ. ஓகே, நம்ம கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். ஓகே. ஆக்சுவலி இது எதுல இருக்கு அப்படின்னா நம்மளுடைய
மாடர்ன் கான்செப்ட்ஸ் இன் அக்ரோனமி அப்படின்னு ஒரு புக் இருக்கு தெரியுங்களா? சொசைட்டி புக். ஸோ அந்த புக்ல தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு போட்டோசிந்தசிஸ் ரிலேட்டடா ஒரு யூனிட் இருக்கும். நம்ம இதுல ஈகாலஜில வந்துட்டு அக்ரோபிசியாலஜிக்கல் வேரியேஷன்ஸ் ஃபார் கிராப் yield அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து அந்த 5 பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுல பார்த்தோம்னா நமக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஃபிளவரிங் கார்போஹைட்ரேட் டு கிரைன் yield அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரீ ஃபிளவரிங் போட்டோசிந்தட்டிக் ரிசர்வ் சப்போர்ட் கிரைன் ஃபார்மேஷன் அண்ட் ஸ்டெபிலைஸ் yield. லைன் பாருங்க, அப்படியே இருக்கு. ப்ரீ ஃபிளவரிங் போட்டோசிந்தட்டிக் ரிசர்வ் சப்போர்ட் கிரைன் ஃபார்மேஷன் அண்ட் ஸ்டெபிலைஸ் yield. ஓகே, பர்டிகுலர்லி அண்டர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் சச். ஓகே, ஓகேங்களா? பர்டிகுலர்லி அண்டர் ஸ்ட்ரெஸ். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் மாடிஃபை பண்ணிட்டாங்க, பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக் போட்டாங்க. ஓகே, இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், however post flowering photosynthesis act as a major determinant of yield in varieties with less biomass at flowering. ஓகேங்களா? என்ன சொல்றாங்கன்னா, தட் இஸ் போஸ்ட் போட்டோசிந்தசிஸ்ல வந்து பார்த்தோம்னா நீங்க சொன்னது, தட் இஸ் கௌசல்யா சொன்னது வந்து கரெக்ட் தான். போட்டோசிந்தசிஸ் தட் இஸ் போஸ்ட் போட்டோசிந்தசிஸ்ல பார்த்தோம்னா அது வந்து பயோமாஸ் கம்மியா இருக்கப்போ அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து கரெக்ட் தான். அந்த கான்செப்ட் வந்து நமக்கு தெரியும். அதே தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லுது. பட் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பேஸ்ட் ஆன் திஸ் எஸ்டிமேஷன் the contribution of accumulated carbohydrate under different condition ranges from 20 to 40 percentage, which implies that photosynthesis during ripening period contributes to 60 to 80 percentage. ஓகே, இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 60 to 80 percentage. ஓகேவா? இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, 20 to 30 போட்டிருக்கு. பட் இங்க என்ன, 60 to 80. இந்த பர்சன்டேஜ்ல தான் நமக்கு வித்தியாசமே இருக்கு. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின்லாம் எந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. ஈவன் நான் பார்ட் பில வந்து ஒரு ஒரு கொஸ்டின் வந்து சொல்லியிருந்தேன், பர்ரோ இரிகேட்டட் ரைஸ்ட் பெட் சிஸ்டம் நினைக்கிறேன். அதுலயும் அந்த மாதிரி தான் போட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருந்தாங்க வேல்யூ. ஜஸ்ட் 5% 15% சொல்லிட்டு அது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த அந்த கொஸ்டினும் தப்பா தான் போச்சு போன டைம். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம மெமரி பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த ஒரு கொஸ்டின் இருந்தது. மாடர்ன் கான்செப்ட்ஸ் நம்ம சொசைட்டி புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து இருக்கும். அந்த புக் பேக் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் வந்து இருந்தது பாருங்க. ஸோ அதனாலதான் நீங்க வந்து அந்த கொஸ்டினை படிக்கிறப்போ நீங்க அட்லீஸ்ட் ஃபைனல் டைம்ல வந்து பார்த்தோம்னா நீங்க அந்த புக் பேக் கொஸ்டினை மட்டுமாச்சு நீங்க வந்து ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ நீங்க வந்து சொசைட்டி புக்ல அந்த ஃபைனலி நாங்க ப்ரிலிம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடியும் சரி, ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி வந்து நாங்க இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நானும் ஆரம்பமும் ரிவிஷன் பண்ணிட்டு தான் போனோம். ஏன்னா அது வந்து நமக்கு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. சரிங்களா? ஜஸ்ட் ஏ மினிட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க. இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சதா? இதெல்லாம் நம்ம வந்து படிக்கணுமா அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தோணி இருக்கும். இந்த அளவு நம்ம டெப்தா போயிட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போறாங்களான்ட்டு. பட் கேட்டிருக்காங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராச்சும் கிளாஸ் வர மாதிரி தான் சொல்லுங்க. யாரும் எத்தனை பேர் இருக்கீங்க இப்போ எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்? மரகதவினா ஓகே, சௌமியா 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 ஓகே, சுபா அவ்வளவுதான், சூர்யா, 4 பேர் தான் இருக்கீங்க எம்எஸ்சி ஸ்டூடெண்ட். இந்த வருஷம் எம்எஸ்சி பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எழுத போறவங்களாம் எங்க? நீங்க இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப் பாருங்களேன். அதுல புக்ல இது ஒரு புக்கோட போட்டோ போட்டிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ அது வந்து எதுக்கு அந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டி வச்சிருக்கேன்னா, ஒவ்வொரு யூனிட்லயும் வந்து புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு டைம் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கிறதுக்கு வந்து தட் இஸ் பேஜ் திருப்பி புக் பேக் கொஸ்டின் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஃபைனல் டைம் நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு புக் பேக் கொஸ்டினை படிச்சுட்டு போக இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டி வச்சோம்னா கரெக்டா அந்த பேஜை மட்டும் எடுத்து படிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அந்த மாதிரி எடுத்து எழுதி வச்சிருக்கேன், தட் இஸ் ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது இருந்தா சொல்லுங்க. இந்த எம்எஸ்சி இப்போ எம்எஸ்சி செகண்ட் இயர் எஸ்பெஷலி இந்த வருஷம் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எழுத போறவங்களாம். ஓகே, சுபா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா ஹாஸ்டல்ல சொல்லுங்க.
நெக்ஸ்ட். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Punjab dry farming scheme on rainfed agriculture was approved by Imperial Council of Agricultural Research Station. ஓகே. வித் ஸ்டேஷன் அட். ஒன்றும் இல்லை, பஞ்சாப் ட்ரை ஃபார்மிங் ஸ்கீம் வந்து எந்த இடத்துல அந்த ஸ்டேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ஹிஸ்டரி ஆஃப் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர்ல மேபி இதை வந்து படிச்சிருப்பீங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. அம்ரிட்சர், ரோட்டாக், ஜலந்தர், லூதியானா. எனி ஐடியா? ஆன்சர் என்ன? ஆன்சர் ரோட்டாக். வெரி குட். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எங்க இருக்குன்னா, நம்மளுடைய எல்லா பிரின்சிபல்ஸ் புக்லயுமே இதுக்கான ஆன்சர் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நான் எஸ்ஆர்டி புக்ல இருந்து எடுத்தது. இங்க இருக்கு பாருங்க, ரோட்டாக். த பஞ்சாப் ட்ரை ஃபார்மிங் ஸ்கீம், ரோட்டாக். இது வந்து நம்ம ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர்ல படிப்போம். ஸோ இதே மாதிரி தான் நிறைய இடத்துல வந்து பாம்பே ட்ரைலேண்ட் ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா சோலாப்பூர். ஓகே. சோலாப்பூர்ல ஒரு என்ஆர்சி இருக்கு, ஒரு நேஷனல் ரிசர்ச் சென்டர். என்ன அப்படின்னு தெரிஞ்சா ஆன்சர் சொல்லுங்க. நெக்ஸ்ட் மெட்ராஸ் ட்ரை ஃபார்மிங் ஸ்கீம், பெல்லாரி. ஓகே. உங்களுக்கு வந்து தோணலாம், ஏன் வந்து பெல்லாரியில வந்து மெட்ராஸ் ட்ரை ஃபார்மிங் ஸ்கீம் வந்து வருதுன்ட்டு. பிகாஸ் இட் வாஸ் அண்டர் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பெல்லாரி. ஹைதராபாத் வந்து பார்த்தோம்னா ராய்ச்சூர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகே. நெக்ஸ்ட், ஹோம் கிரானைட். வெரி குட் வைஷ்ணவி. ஓகே. நெக்ஸ்ட் ஆன்சர் பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். த ப்ராசஸ் ஆஃப் நைட்ரிஃபிகேஷன் காசஸ் சாயில் அசிடிஃபிகேஷன் அண்ட் கால்சியம் லீச்சிங். ஓகே. தட் இஸ் அந்த நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் தெரியும். நேற்று கிளாஸ்ல ஆரம்பம் அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது சாரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தோம்னா, அண்டர் கண்டிஷன்ஸ் வேர் நைட்ரிஃபிகேஷன் கேன் அக்வர், அப்ளிகேஷன் ஆஃப் அமோனியக்கல் ஃபெர்டிலைசர் கேன் இன்க்ரீஸ் சாயில் அசிடிஃபிகேஷன் அண்ட் கால்சியம் லீச்சிங். சரிங்களா? தட் இஸ் நைட்ரிஃபிகேஷன் எங்கெங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துல நம்ம அமோனியக்கல் ஃபெர்டிலைசர் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அது சாயிலோட அசிடிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கால்சியமோட லீச்சிங்கும் வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால அந்த சாயில் வந்து அசிடிஃபை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இது வந்து என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கான ஆன்சர் எனி ஐடியா? யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம் இதுக்கான ஆன்சர் என்னன்ட்டு. யாருக்கும் தெரியல ஆன்சர். ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். இதுக்கான ஆன்சர் வந்து எந்த புக்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து டிகே தாஸ், அந்த புக் டிகே தாஸ் ஆயில் சயின்ஸ் புக்ல இருந்தா நான் எடுத்தேன். பட் மேக்ஸிமம் எல்லா புக்லயுமே வந்து இருக்கும். இந்த இமேஜ் நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு நைட்ரிஃபிகேஷன் என்னன்னு தெரியும். நைட்ரிஃபிகேஷன் என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நைட்ரிஃபிகேஷன் என்னன்னு சொல்லுங்க. நைட்ரிஃபிகேஷன்ல வந்து ஏன் சாயில் வந்து அசிடிஃபை ஆகுது? யாராச்சும் சொல்லுங்க. இந்த ஆரம்பங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட்ரிஃபிகேஷன் என்னன்னு சொல்லுங்க. யாருக்கு ஐடியா இல்லையா? நைட்ரிஃபிகேஷன் தான். யாருக்கு ஐடியா இல்ல நைட்ரிஃபிகேஷன்னா? ஒண்ணும் இல்ல. இந்த அமோனிக்கல் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜன் இருக்கு பாத்தீங்களா? சோ அது வந்து நைட்ரேட்டா மாறுறது தான் வந்து நைட்ரிஃபிகேஷன். ஓகே. ஸோ அமோனியா இன்டூ நைட்ரேட் அண்ட் நைட்ரேட். ஓகே. வெரி குட் கௌசல்யா. ஸோ இதுல பார்த்தோம்னா
நைட்ரேட் இருக்குல்ல, இந்த சாரி அம்மோனியா இருக்குல்ல, அது வந்து நைட்ரோசோமோனாஸ் மூலமா நைட்ரைட்டா மாறி அதுக்கப்புறம் நைட்ரேட்டா மாறும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு 4 H+ வருது. H+ கான்ட்ரிபியூட்ஸ் டு H+ வந்து எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது யாருக்காச்சும் தெரியுமா? H+ கான்ட்ரிபியூட்ஸ் டு அசிடிட்டி. ஓகே, எல்லாரும் சொன்ன மாதிரி கரெக்ட். ஸோ அதனாலதான் நைட்ரிஃபிகேஷன் என்ன பண்ணுது, சாயிலோட அசிடிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. சரிங்களா? ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆன்சர் வந்து கிளியரா இருக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து நமக்கு சாயில் அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் வந்து என்ன, நிறைய ரீசன் இருக்கு. பேரண்ட் மெட்டீரியல் இருக்கு, சொலியூபிள் சால்ட் லீச் ஆகுறது இருக்கு, ஆசிட் ஃபார்மிங் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்றது இருக்கு, இப்படி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அமோனியம் சல்ஃபேட் வந்து அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரெண்டா உடையும். எப்படி அமோனியா அதுக்கப்புறம் சல்ஃபேட், இது ரெண்டும் ரெண்டா வந்து மாறுது. ஸோ இதுல இந்த அமோனியா வந்து என்ன பண்ணும்னா, கிளே, சாயிலோட கிளே இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த கிளே கூட கால்சியம் வந்து ஒட்டிட்டு இருக்கும்ல. ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ கிளே இருக்கு அப்படின்னா அந்த கிளே கூட வந்து நிறைய சொல்யூபிள் சால்ட்ஸ் வந்து ஒட்டிட்டு இருக்கும், அதுல எஸ்பெஷலி கால்சியம். ஸோ அந்த கால்சியமும் இந்த சல்ஃபேட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த சல்ஃபேட்டும் ஒன்று சேர்ந்துரும். ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடிய சல்ஃபேட்டும் இந்த கிளேவும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா கால்சியம் சல்ஃபேட்டா மாறிடும். ஓகே, அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாத்தீங்களா அமோனியா, இந்த அமோனியா போயிட்டு இந்த கிளே மேல உட்காந்துரும். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அது எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த கால்சியம் சல்ஃபேட் என்ன ஆக போகுது, லீச் அவுட் ஆயிட போகுது. ஓகே, சிம்பிளா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். சோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொன்ன பாருங்க, அந்த நைட்ரிபிகேஷன்ல H+ வரும்னு சொன்ன பாத்தீங்களா, சோ இந்த H+ என்ன ஆகுது, இந்த கிளே கூட போயிட்டு இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆகி உட்காந்துருது. சரிங்களா? சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுனால தான் நைட்ரிபிகேஷன் ப்ராசஸ் வந்து சாயிலோட அசிடிபிகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறைய கொஞ்சம் நியூவா கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து எக்ஸாம்ல வந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இதுல 4 வாட்டர் ஷெட் இருக்கு. சரிங்களா? ஒண்ணு வந்து ராலேகன் சித்தி, ஜபுவா, சுகோமஜ்ரி, அதுக்கப்புறம் அன்டிசார். 4 ஆப்ஷன் இருக்கு. ஸ்டேட் ஸ்டேட்ஸ் என்னன்னா ஹரியானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத். ஓகே, இதுல யாராச்சும் சான்ஸ், இது யாருக்கா சான்ஸ் தெரியுமா? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம், எந்த எந்த வாட்டர் ஷெட் ஆச்சு ஏதாச்சும் வருதுன்ட்டு. இல்லனா நீங்க இது வரைக்கும் இந்த வாட்டர் ஷெட்டோட நேம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் வாட்டர் ஷெட் நேம் இருக்கா? இந்த வாட்டர் ஷெட்டோட நேம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாச்சும் வாட்டர் ஷெட் இருக்கா? ஏ, எஸ் சார், C1. சிக்கு வந்து ஒன் சுகமுஜ்ரி ஹரியானா, வெரி குட். ஓகே, சுகமுஜ்ரி ஹரியானா. நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும்? சிக்கு வந்து ஒன்னு எது மேட்ச் ஆகுது, இங்க ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 4 மேட்ச் ஆகுது. பட் அப்படி இருந்துமே நம்ம அந்த 2 ஆப்ஷன் மேட்ச் ஆகுறதுனால நம்ம ஆன்சர் வந்து இங்க கரெக்டா போட முடியாது. ம், ஓகே, நம்ம இது வந்து பார்க்கலாம் எங்க இருக்குன்னா, நம்மளோட எஸ்ஆர்ஐடி இரிகேஷன் புக் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த புக்ல வந்து வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு டாபிக் வந்து இருக்கு. ஓகே, அந்த வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட்ல தான் இங்க இருக்கு பாருங்க, ராலேகான் சித்தி. ஓகே, அண்ட் ஹிவாரி பசார் ஆர் இன் மகாராஷ்டிரா. ஓகே, ராலேகான் சித்தி எங்க இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு. சுக்கோமுஜ்ரி வந்து பார்த்தோம்னா ஹரியானால இருக்கு. சரிங்களா? சோ இப்ப நம்ம படிச்சதுல வந்து பார்த்தோம்னா ரெண்டு இருக்கு. அப்ப ராலேகான் சித்தி மகாராஷ்டிரா எங்க இருக்கு, ராலேகான் சித்தி மகாராஷ்டிரா, ரெண்டு ஆப்ஷன் 2. ஓகே, அப்போ இதை வச்சு 2 ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னா இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் இன்னொன்னு என்னன்னா, நான் அந்த பார்ட் B வீடியோல நான் சொல்லியிருந்தேன், பிஎன்கேஎஸ்ஐயோடைய அந்த வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டோடைய அந்த ஒரு பிடிஎஃப் வந்து இருந்தது. அந்த பிடிஎஃப்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுல பார்த்தோம்னா ஜஸ்ட் அந்த சேம் பிடிஎஃப் தான் நான் இங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ அதுல ஆபரேஷனல் ரிசர்ச் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு. அதுலயே வந்து சுக்கோமுஜிரி ஹரியானா, அப்புறம் நடா வாட்டர் ஷெட் ஹரியானா, அதுக்கப்புறம் பக்கோட் யூபி, நெக்ஸ்ட் வந்து ஜிஆர் ஹல்லி கர்நாடகா. இந்த 4மே மேட்ச் ஷீட்ல பார்ட் B ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட் B ல வந்து இந்த 4 மேட்ச் ஷீட்ல கேட்டிருக்காங்க. பார்ட் C ல
சிமிலர்லி வாட்டர் ஷெட் தான் வந்து மேட்ச் ஷெட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வாட்டர் ஷெட்ன்றது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட் பிக்கு இம்பார்ட்டன்ட், பார்ட் சிக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்ப சாயில்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல அக்ரானமி கொஸ்டின்ஸ் எதுவுமே வரல, வந்து எல்லாமே சாயில் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? சாயில் சயின்ஸ் அண்ட் உங்களுக்கு ரிலேட்டடா பார்ட் பில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஓகே இப்பதான் வந்து ஒரு அக்ரானமி கொஸ்டின் வந்திருக்கு. இது எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. காட்டன், ஒரு சைடு வந்து கிராப் நேம், இன்னொரு சைடு வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் நேம். காட்டன், ஃபிங்கர் மில்லட், கேஸ்டர், சன்ஃபிளவர். இந்த பக்கம் வந்து பானிக்கல், ஸ்கொயர், கேபிட்டலம், கேண்டில். சீக்கிரம் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். டக்கு டக்குன்னு எல்லாம் ஆன்சர் சொல்லுங்க. மரகத மரகத வினா த்ரீ. த்ரீ. ஓ, இங்க த்ரீ ஆப்ஷன். ஓகே. ஏக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்கொயர், காட்டனுக்கு வந்து ஸ்கொயர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர் மில்லட்டுக்கு பானிக்கல், கேஸ்டருக்கு வந்து கேண்டில், டி சன்ஃபிளவருக்கு வந்து கேபிட்டலம். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இது வந்து இதுக்கு எங்கிட்ட ரெஃபரன்ஸ்லாம் எதுவும் இல்லை, நார்மலா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் பாருங்க, மாடர்ன் வாட்டர்ஷெட் அப்ரோச் எம்பசைஸ் ஆன் டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச், கம்பைனிங் போத், இன்ஃபிளெக்சிபிள் அப்ரோச். இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் டவுன் அப்ரோச் அப்படின்னா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி நீங்க மேக்ஸிமம் பிஹெச்டி அதுக்கப்புறம் எம்எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தா யூஜிசி நெட் ஜிஆர் பார்ட்டே படிப்பீங்க. ஸோ இந்த பார்ட் ஒன்ல பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச் உடைய கம்பல்சரி எல்லாம் அந்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஓகே. டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னா மேல் லெவல்ல இருந்து கீழ் லெவல் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல ஒரு ரெண்டு லெவல் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபேமிலி இருக்கு. சரிங்களா? அந்த ஃபேமிலி தட் இஸ் அந்த இண்டிவிஜுவல் பர்சன் இருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஃபேமிலி இருக்கு. ரெண்டாவதா இங்க வந்து இண்டிவிஜுவல் பர்சன், நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவங்களுடைய வில்லேஜ் இருக்கு. ஓகே. அவங்களோட அந்த வில்லேஜ் சைடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாக்ஸ், தட் இஸ் அந்த ரீஜன் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்களோட வில்லேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய போஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் தாலுக்கு இருக்கு, பிளாக் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கீழ இருந்து மேல போச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், பாட்டம் அப் அப்ரோச். பாட்டம் கீழ இருந்து மேல போகுது. இதே மேல இருந்து கீழே வருது அப்படின்னா டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம முன்னெடுத்து பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான், யார் இந்த விஷயத்த முன்னெடுத்து பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அது டாப் டவுன் அப்ரோச்சா இல்ல அது பாட்டம் டவுன் அப்ரோச்சா அப்படின்றத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த மாடர்ன் வாட்டர் ஷெட் அப்ரோச் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம், டாப் டவுன் அப்ரோச்சை பேஸ் பண்ணியிருக்குமா இல்ல பாட்டம் அப் அப்ரோச்சை பேஸ் பண்ணியிருக்குமா? யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். டாப் டவுன் அப்ரோச்சை பேஸ் பண்ணியிருக்குமா இல்ல பாட்டம் டவுன் அப்ரோச்சை பேஸ் பண்ணியிருக்குமா? நான் தெளிவா இது ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டாப் டவுன் அப்ரோச்னா என்ன, பாட்டம் டவுன் அப்ரோச்னா என்ன. பாட்டம் அப் அப்ரோச்னா அடித்தட்டு மக்கள் கிட்ட இருந்து மேல இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டிஸ்க்கு போறது. ஓகே. பாட்டம் அப் அப்ரோச் இது டாப் பாட்டம் அப் அப்ரோச்னா அடித்தட்டு மக்கள் கிட்ட இருந்து மேல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ்க்கு போறது. டாப் டவுன் அப்ரோச்னா அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து அடித்தட்டு மக்களுக்கு வருது. பாட்டம் அப் அப்ரோச். ஓகே. எனி அதர் ஆன்சர்? வேற ஏதாச்சும்? வேற யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? பாட்டம் அப் அப்ரோச். எனி அதர் ஆன்சர்? இப்பதான் 10 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. நான் கன்ஃபார்ம் 50 கொஸ்டின் முடிக்காம யாரையும் விட மாட்டேன், பாத்துக்கோங்க. சீக்கிரம் சொல்லுங்க. ஓகே. சரி. ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கம்பைனிங் ஆஃப் டாப் டவுன் அப்ரோச் அண்ட் பாட்டம் டவுன் அப்ரோச் ரெண்டுமே சேர்ந்தது தான். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்மளும் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் அதை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். இப்பதான் சில திட்டம்லாம் வந்துடுச்சு இல்ல, நமக்கு நாமே திட்டம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல வந்து பாருங்க, இதுக்கான ஆன்சர் வந்து எங்க இருக்குன்னா சேம் எஸ்ஆர்ஐடி புக் தான், அதே வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் தான், அதுலதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே. டாப் டவுன் அப்ரோச் அதுக்கப்புறம் பாட்டம் டவுன் அப்ரோச் ரெண்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் சிமிலர் அதே டர்ம் பாருங்க. அப்ரோச் attempts டு கம்பைன் போத் த பாட்டம் அப் அண்ட் டாப் டவுன் அப்ரோச்சஸ் த்ரூ நெகோசியேஷன் அண்ட் டயலாக். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனாலதான் தெளிவா சொல்றது, நீங்க வந்து புக்கோடைய லைன் பை லைன் படிங்க. பிரின்சிபல்ஸ் எல்லா புக்லயும் லைன் பை லைன் படிங்க. அதே சேம் லைன் தான் எக்ஸாம்ல வந்து கேட்கறாங்க. எதையுமே மாடிஃபை பண்றது கிடையாது, அப்படியே கேட்கறாங்க. So அதனாலதான் நீங்க வந்து புக்கை படிக்கணும். நம்ம யூஜி நோட்ஸோ கிளாஸ் நோட்ஸோ நம்ம கிளாஸ்ல போடுற பிபிடியோ அது எதுவுமே வந்து செட் ஆகாது. உங்களுக்கு வந்து புக் மட்டும் தான் செட் ஆகும். ஓகே.
நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அடுத்து வந்து ஓகே, டிவைடிங் எக்ஸ்பெரிமெண்டல் யூனிட் இன்டு ஹோமோஜினஸ் கம்ப்ளீட் பிளாக் சாட்டிஸ்ஃபை. இது 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபீல்டு வந்து ஹோமோஜினஸ் பிளாக்கா டிவைட் பண்ணுவோம் சரிங்களா. இதுதான் ஒரு ஃபீல்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3ஓ 4ஓ நம்ம ரெப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரியோ இல்லை மேக்ஸிமம் ரெப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரேண்டமைசேஷன், யூனிஃபார்மிட்டி, லோக்கல் கண்ட்ரோல், ரெப்ளிகேஷன். ஆன்சர் என்ன? நான் வந்து கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ற வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. So, உங்களால முடிஞ்சா கொஸ்டின் நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா நீங்க உடனே ஆன்சர் போட்டுருங்க. ஆன்சர், நம்ம ஒவ்வொரு ஃபீல்டையும் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பிளாக்கா ஹோமோஜினஸ் பிளாக்கா நம்ம வந்து டிவைட் பண்றதுக்கான நேம் வந்து என்ன? எல்லாருமே ரிசர்ச் ஸ்காலர். நான் நேத்தே சொல்லிட்டேன் நீங்க எல்லாரும் ஏஆர்எஸ் ஆக போறீங்கன்ட்டு. ஸோ அப்படி இருக்கப்போ எல்லாரும் ஆன்சர் சொன்னதுக்கு லோக்கல் கண்ட்ரோல். வெரி குட். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து லோக்கல் கண்ட்ரோல். இதுக்கெல்லாம் நம்ம வந்து புக்கெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. இது நார்மலா எல்லா அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டும் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் இதுக்கும் புக் ஏதோ தேடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, லோக்கல் கண்ட்ரோலை பத்தி நான் வந்து டாக்டர் அபிஜித் சர்மாவுடைய அந்த புக் சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் த ப்ரிசிஷன் ஆஃப் த ரிசல்ட் எரர் ஷுட் பி மினிமம். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த ஒவ்வொரு பிளாக்கையும் வந்து ஹோமோஜினஸ் பிளாக்கா நம்ம வந்து டிவைட் பண்றோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த லோக்கல் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்றோம். இட் ரெடியூசர் இட் எரர் டிமினேஷன். எரர் டிமினேஷனுக்கு வந்து ரெப்ளிகேஷனும் லோக்கல் கண்ட்ரோலும் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து வேலிட் எஸ்டிமேட் ஆஃப் எரர், இதுக்கு வந்து பார்த்தோம்னா ரெப்ளிகேஷனும் ரேண்டமைசேஷனும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். பட் ஜஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். பட் இதுவே வந்து நம்ம தப்பு பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் வில் பி த ஹைட் ஆஃப் த கேபிலரி ரைஸ் ஆஃப் த சாயில் வாட்டர் ஃப்ரம் த வாட்டர் டேபிள். ஓகே, ஸோ இங்க வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வாட்டர், இது வந்து சாயில் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து வாட்டர் டேபிள் இருக்கு. ஸோ அது வந்து கேபிலரி ரைஸ் ஆகுது. கேபிலரி ரைஸ்னா உங்களுக்கு வந்து தெரியும், வாட்டர் வந்து கீழே இருந்து போர்ஸ் வழியா மேல மூவ் ஆகிறதா வந்து கேபிலரி ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இஃப் த ரேடியஸ் ஆஃப் த யூனிஃபார்ம் சாயில் கேபிலரி போர் இஸ் 0.05 mm அண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் த சாயில் வாட்டர் இஸ் 20 டிகிரி செல்சியஸ். அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் அந்த சாயிலோட போர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த போர்ஸோட சைஸ் வந்து எவ்வளவு? 0.05 mm. ஓகே, ஸோ அப்படி இருக்கப்போ அந்த வாட்டர் வந்து எவ்வளவு ஹைட் வந்து மூவ் ஆகும்? ஸோ இதை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா ஐடியா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து குறைவு தான், நானே சொல்றேன். ஓகே, இதுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சாலும் இட் இஸ் பெட்டர். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. நான் லாஸ்டா இப்போதான் வந்து சாட் ஜிபிடில இருந்து எடுத்து போட்டேன். பட் இந்த ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா நம்மளோட எல்லா புக்லயுமே வந்து இருக்கு. ஹைட் எவ்வளவு ஹைட் வந்து கேபிலரி ரைஸ் ஆகுது அப்படின்ற அந்த ஃபார்முலா என்னன்னா 2t டிவைடட் பை ஈட்டா ஜிஆர். ஓகே, 2t டிவைடட் பை ஈட்டா ஜிஆர். ஸோ இந்த இடத்துல டி அப்படின்றது என்னன்னா டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த வாட்டர். ஓகே, அட் 20 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த டீன்றது என்னது? டெம்பரேச்சர் கிடையாது, சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷன் 20 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளோனா 0.073 நியூட்டன் பர் மீட்டர். சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ஈட்டா ஜிஆர் இருக்குல்ல, இந்த ஆர்ன்றது என்னன்னா ரேடியஸ். ஸோ அந்த கேபிலரி போருடைய ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 0.05 mm கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அதை வந்து நம்ம மீட்டருக்கு வந்து மாத்திக்கிறோம். அப்படி மீட்டருக்கு மாத்துறோம் அப்படின்னா எவ்வளவு வந்து வரும்? 5 இன்ட்டு 10⁻⁻5 வரும். ஓகே, உங்களுக்கு இது தெரியும். ஸோ அந்த டிவிஷன் வந்துச்சுன்னா நம்ம தட் இஸ் டெசிமல் வந்துச்சுன்னா எப்படி டிவிஷன் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஜி. ஜின்றது ஏசலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து என்னன்னா ஈட்டா. ஈட்டான்றது என்னன்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஓகே, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்னன்னா 1000 kg per meter cube. இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, பாருங்க, 2க்கு 2 இன்ட்டு 0.07, 2 இன்ட்டு 0.073. ஓகே, டிவைடட் பை 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. இங்க மல்டிபிளிகேஷன் டைம்ஸ் டைம்ஸ் போட்டிருக்கு சாட் ஜிபிடி. ஓகேங்களா, அது எப்பயும் காமெடி பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணிருக்கு. ஸோ 1000 இன்ட்டு, ஸோ கீழே பார்த்தோம்னா 1000 இன்ட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த ஏசலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எவ்வளோ? 9.8 இன்ட்டு நெக்ஸ்ட் 5 இன்ட்டு 10⁻⁻5. ஓகே, ஸோ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 0.298 மீட்டர். ஸோ அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? 0.30 மீட்டர்னு சொல்லலாம். அது எம்எம்ல மாத்தணும் அப்படின்னா 300 mm ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரியே தான் நம்ம வந்து இதை சால்வ் பண்ணணும்.
சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு புது கான்செப்டா தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ பாருங்க, இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ சாயில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் ஆனதுதான். ஸோ உங்களோட சாயில் சயின்ஸ் பார்ட்ல இது கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பிகாஸ் திஸ் பிலாங்ஸ் டு சாயில் பிசிக்ஸ். ஓகே, சாயில் பிசிக்ஸ், இரிகேஷன் எல்லாத்துலயுமே இந்த டாபிக் வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு சுகர் கேனை பொறுத்து. சுகர் கேனை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ரட்டூன் கிராப்ஸ் ஜெனரலி yield less than plant crop yield. ஓகே, நம்ம சுகர் கேன் வந்து பார்த்தோம்னா 2 விதமான கல்டிவேஷன் இருக்கும். ஒன்று வந்து நம்ம செட்டிலிங் மூலமா பிளான்டேஷன் பண்ணி வர்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரட்டூன் கிராப். அதுல ரட்டூன் கிராப் வந்து கம்மியான yield ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரட்டூன் கிராப்ஸ் நீட் லெஸ் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் கேர் தென் த பிளான்ட் கிராப். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனியன், பொட்டேட்டோ, வீட் கேன் பி இன்டர்கிராப்டு வித் ஆட்டம் பிளான்டட் சுகர் கேன். ஆட்டம் பிளான்டட் சுகர் கேன் ஐ திங்க் ஸோ இன்னைக்கு தான் கம்யூனிட்டி டேப்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். ஆட்டம் பிளான்டட் சுகர் கேனுடைய சீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஆட்டம் பிளான்டட் சுகர் கேன் வந்து எந்த மந்த்ல பிளான்டேஷன் பண்ணுவாங்க? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன் கேஸ் ஆஃப் அக்சாலி பிளான்டிங் ரோ ஸ்பேசிங் ஆஃப் 60 to 90 சென்டிமீட்டர் இஸ் ஃபாலோட். ஓகே, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா சொல்லுங்க பார்ப்போம். லெஸ் தென் பிளான் ரட்டூன் வந்து கம்மியான ஈல்டா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டா தப்பா? ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேற யாராச்சும் ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டா தப்பான்ட்டு. ஆப்ஷன் ஏ மீன்ஸ் இங்க இருக்க ஆப்ஷன் பாத்துக்கோங்க. ரட்டூன் கிராப் ஜெனரல் ஈல்டு லெஸ் ஈல்டு தென் பிளான்ட் கிராப் ஈல்டு. ரட்டூன் கிராப் வந்து அதிகமா ஈல்டு ப்ரொடியூஸ் பண்ணும், கம்மியா தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே சூர்யா. நெக்ஸ்ட் வந்து ரட்டூன் கிராப்ஸ் நீட் லெஸ் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் கேர் தென் த பிளான்ட் கிராப். பிளான்ட் கிராப்பை விட அதிகமா ப்ரொடெக்ஷன் தேவை. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆனியன், பொட்டேட்டோ இது எல்லாத்தையுமே வந்து ஆட்டம் பிளான்ட் சுகர் கேன்ல இன்டர் கிராப்பா போடலாம். ஈவன் வீட்டை கூட இது வந்து இன்டர் கிராப்பா போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க. இன் கேஸ் ஆஃப் அட்சாலி பிளான்டிங் ரோ ஸ்பேசிங் வந்து 60 to 90 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ் 120 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதுல பார்த்தோம்னா ஆன்சர் ஏ அண்ட் சி ஆர் கரெக்ட். இன்ஃபேக்ட் இந்த ஆட்டம் பிளான்ட் சுகர் கேன் இன்டர் கிராப்பிங் இருக்குல்ல. ஸோ மெய்ஸ் இன்டர் கிராப்பிங் இன் சுகர் கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா இந்தியா ஃபார்மிங்ல ஒரு ஆர்டிகல் வந்தது. சரிங்களா? நாங்க மெயின்ஸ் டைம்ல அந்த ஆர்டிகல் படிச்சுட்டு போனோம். ஸோ அந்த மாதிரிலாம் சுகர் கேன்ல வந்து மெய்ஸ் இன்டர் கிராப்பா போடுற அளவுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். இது எங்கிட்ட ஆன்சர் ப்ரூஃப்லாம் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் பண்ணலாம். பயாலஜிக்கல் நைட்ரிஃபிகேஷன் நைட்ரஜன் பிக்சேஷன் ரெஃபர்ஸ் டு. இது ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இதுல எந்த ஆன்சர் வந்து கரெக்ட்? ஒன்னு வந்து நைட்ரஜன் வந்து நைட்ரேட்டா மாறுது. சாரி, நைட்ரஜன் வந்து நைட்ரேட்டா மாறுது. இல்லைன்னா அமோனியா வந்து நைட்ரேட்டா மாறுது. தட் இஸ் ஆக்சிடைஸ் ஆகுது. இது ரெண்டும் ஆக்சிடேஷன், இது ரெண்டும் ரிடக்ஷன். நைட்ரேட் வந்து அமோனியாவா ரெடியூஸ் ஆகுது, இல்லைன்னா நைட்ரஜன் வந்து அமோனியாவா ரெடியூஸ் ஆகுது. இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர்? சீக்கிரம் சொல்லுங்க. இன்னும் இருக்கக்கூடிய 20 நிமிஷத்துல 30 மினிட்ஸ்ல நம்ம வந்து 35 கொஸ்டின்ஸ் முடிக்கிறோம். நீங்க ஆன்சர் சொல்றதை பொறுத்து தான் இருக்கு. 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் ப்ரூஃப்லாம் உங்களுக்கு வேணுமா? நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம ஆர்வம் கிளாஸ்ல கூட சாயில் ஃபெர்டிலிட்டியில கவர் பண்ணியிருப்பாங்க மேபி. இதுல பாருங்க. ஸோ இதுல வந்து ரிடக்ஷன் எங்க கொடுக்குறாங்கல்ல எனக்கு தெரியல. இது வந்து நம்ம ஐ திங்க் ஸோ டிகே தாஸ் சார் புக்கா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல நம்ம பிரின்சிபல்ஸ் எலமெண்டா ரெடி புக்கா இருக்கலாம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் பாக்டீரியா இட்ஸ் நைட்ரஜன் இஸ் ரெடியூஸ்டு டு அம்மோனியம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் நைட்ரோஜினஸ். ஏன் நேற்று ஆறுமுகம் கிளாஸ்ல இது கேட்டாங்கல்ல நைட்ரோஜினஸ்லாம். ஓகே, ஸோ இட் இஸ் நைட்ரஜன் வந்து பார்த்தோம்னா அம்மோனியாவா ரெடியூஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்லாம் மறந்துடாதீங்க. ஸோ அதோட நேம் தட் இஸ் அதோட அந்த ரியாக்ஷன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது வந்து யூஜிசி நெட் ஜேஆர்எஃப்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. நான் எழுதுனப்ப கேட்டாங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹியூமஸ் நாட் soluble in either acid or alkali and most resistant to microbial attack. ஓகேங்களா? ஆசிட், ஆல்கலி. ஓகே, ரெண்டுலயுமே வந்து சொல்யூபிள் ஆகாது. போத் இது ரெண்டுலயுமே இன்சொல்யூபிள். அதனால பார்த்தோம்னா மைக்ரோபியல் அட்டாக் வந்து மோஸ்ட் ரெசிஸ்டண்டா இருக்கும். இது வந்து என்னது? 3 இருக்கு. அதாவது ஹியூமஸோட காம்போனன்ட் வந்து 3 இருக்கு. ஒன்னு வந்து ஃபல்விக் ஆசிட், ஹியூமிக் ஆசிட், ஹியூமிக். இது 3ல எது வந்து இது கரெக்ட் ஆன்சர்? யாராச்சும் சொல்லுங்க. சாயில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு சாயில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நினைப்பீங்க இது சாயில் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரா இல்ல அக்ரானமி கொஸ்டின் பேப்பரான்ட்டு. எங்க நெட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அப்படிதான் இருந்தது இந்த வருஷம். எனி ஆன்சர்?
கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க பார்ப்போம். எஸ், ஹியூமின். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்மளோட நார்மலா எல்லா புக்ஸ்லயும் இருக்கக்கூடிய ஆன்சர் தான். இங்க சொல்றேன் பாருங்க. இது வந்து சாயில் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருந்தா எடுத்தேன். இதுல இங்க ஹியூமின் இருக்கு பாருங்க, கீழே நாலாவதா ஹியூமின் இன்சொல்யூபிள் இன்சொல்யூபிள் இன்சொல்யூபிள். ஓகே. ஸோ இதனாலதான் நம்ம சாயில் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் படிக்கணும்ட்டு எவ்ரி டைம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அடுத்த கொஸ்டின் மாறிடுச்சா? என்னது 16வது கொஸ்டின்? ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஈகாலஜியில வந்து படிச்சதுதான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெப்ரசன்டட் பை எல் இந்த ஃபார்முலா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் இ பவர் மைனஸ் கேஎல் ஃபார் த லைட் பெனட்ரேஷன் இந்த கெனோபி. கெனோபியோட லைட் பெனட்ரேஷனுக்கு வந்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் படிச்சோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆறுமுகம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மாடர்ன் கான்செப்ட்ஸ் இது சாரி பிராண்டியஸ் இன் அக்ரோனமி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அந்த சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அந்த புக்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதுல இந்த எல் அப்படின்றது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? ஓகே. நெக்ஸ்ட் கேன்றது எதை இண்டிகேட் பண்ணுது சொல்லுங்க பார்ப்போம். எல் எதை இண்டிகேட் பண்ணுது? எனி ஆன்சர்? நம்ம முன்னாடி ஆறுமுகமோட கிளாஸ்ல கண்டிப்பா இது வந்து நல்ல தெளிவா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏதாச்சும் ஐடியா? டோட்டல் லீஃப் ஏரியா, லீஃப் ஏரியா இண்டெக்ஸ், ஹரிசாண்டல் கிராப் ஏரியா, கெனோபி ஏரியா. அதுக்கப்புறம் கே எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லுங்க. கேன்றதெல்லாம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனி ஐடியா? எல் எதை இண்டிகேட் பண்ணுது? கே எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட். வெரி குட் மரகதவினா. ஸோ எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட்ன்ற டேர்மை கொடுத்த ஆத்தர் பேர் என்ன யாருக்காச்சும் தெரியுமா? எல் லீஃப் ஏரியா இண்டெக்ஸ். வெரி குட் வைஷ்ணவி. ஓகே. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர் வந்து நம்மளுடைய பிராண்டேஸ் இன் அக்ரோனமி புக்ல இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சோலார் ரேடியேஷன் இன் பிளான்ட் கெனோபி. ஸோ இதுதான் அந்த பீர்ஸ்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மாண்டி ஈக்குவேஷன் ரெண்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் நம்ம அந்த சொசைட்டி புக்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 17 இதுதான் இருக்கு. ஸோ இதுல பார்த்தோம்னா ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஸோ வாட்டர் இஸ் ரிலீஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 10 மீட்டர் கியூப் பர் செகண்ட் அட் த ஹெட் ஆஃப் த கேனல். ஸோ கேனல்ல வந்து பார்த்தோம்னா 10 மீட்டர் கியூப் பர் செகண்ட் வந்து வாட்டர் ரிலீஸ் பண்றாங்க. எஸ்டிமேட் த ஏரியா தட் கேன் பி irrigated if the duty at of the field is 120 hectare per cubic meter and the transient water loss. வாட்டர் லாஸ் வந்து பார்த்தோம்னா 20%. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நானே இங்க டைரக்டா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டிஸ்சார்ஜ் வந்து பாருங்க. டிஸ்சார்ஜ் வந்து எவ்வளோ? 10 மீட்டர் கியூப் பர் செகண்ட். இதே வந்து டியூட்டி ஆஃப் ஃபீல்டு வந்து பார்த்தோம்னா 1020 ஹெக்டர் பர் கியூபிக் மேக். டியூட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு கியூபிக் மேக் வாட்டர்ல எவ்வளவு ஹெக்டர் வந்து நம்ம இரிகேட் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து டியூட்டி. ஸோ டிரான்சியன்ட் லாஸ் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த டிரான்ஸ்மிட் பண்றப்போ வரக்கூடிய அந்த கன்வேயன்ஸ் லாஸ் தான் வந்து டிரான்சியன்ட் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ எவ்வளவு ஏரியா வந்து இரிகேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து கேட்கறாங்க. ஸோ 20% வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய 80% வந்து எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கப்போ 10 மீட்டர் கியூப் பர் செகண்ட் வாட்டர்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு 8 மீட்டர் கியூப் பர் செகண்ட் வந்து பார்த்தோம்னா எஃபெக்டிவா இருக்கு. 20 மீட்டர் கியூப் வந்து சாரி 2 மீட்டர் கியூப் வந்து லாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த 8 மீட்டர் கியூப் பர் செகண்ட்ல வந்து இவ்வளவு தட் இஸ் அது வந்து எஃபெக்டிவ் டிஸ்சார்ஜ் இருக்கப்போ இதுல வந்து நம்ம எவ்வளவு ஏரியா வந்து இரிகேட் பண்ண முடியும்? ஸோ ஒரு கியூபிக் மெக் தட் இஸ் 1020 ஹெக்டேர் பர் கியூபிக் மெக். தட் இஸ் ஒரு கியூபிக் மெக் வாட்டர்ல வந்து 1020 ஹெக்டேர் வந்து நம்ம இரிகேட் பண்ணோம் அப்படின்னா 8 கியூபிக் மெக்ல வந்து பார்த்தோம்னா எவ்வளோ ஏரியா வந்து நம்ம இரிகேட் பண்ணலாம்? சரிங்களா? ஸோ அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க இதை திரும்ப படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து நல்லா புரியும். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிடுறோம். இந்த கியூபிக் மெக்லாம் கேன்சல் ஆயிடுது இந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கப்போ 8160 ஹெக்டர். ஓகே. ஸோ இது வந்து நான் ஃபாஸ்டா ஃபினிஷ் பண்ணிட்டு போறேன். பட் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. ஐ ஹோப் எல்லாரும் எடுத்திருப்பீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? ஓவரால் இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி. சரிங்களா? நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். இப்போ கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனா C3 பிளான்ட்ல வந்து போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும். இதே வந்து டெம்பரேச்சர் அதிகமானா மேபி C4 பிளான்ட்ல வந்து இது அதிகமா நடக்கலாம் போட்டோசிந்தசிஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நினைச்சிருப்போம். பட் ஓவராலா என்னன்னா கிளைமேட் சேஞ்சுன்றது வந்து நெகட்டிவ் த்ரெட் டு த குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி. சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இங்கேயும் தப்பா எழுதிடக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா
which of the following equation represents the perfectly negative correlation if y is equal to f of x and here we are the constant. ஒன்றும் இல்ல, நம்மளுடைய இங்க வந்து ஒரு 4 ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 ஈக்குவேஷன்ல எந்த ஈக்குவேஷன் வந்து பர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரலேஷனா வந்து இருக்கும்? ஓகே, அப்படி இருக்கப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய், அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் நெகட்டிவ் காரலேஷனா இருக்கும். உங்களுக்கு வந்து தெரியும், இதான் வந்து 4 குவாட்ரண்ட். 4 குவாட்ரண்ட்ல பார்த்தோம்னா இங்க என்ன வரும்? பாசிட்டிவ் பாசிட்டிவ் வரும். இந்த இடத்துல என்ன வரும்? மேல வந்து பாசிட்டிவ் வரும், கீழே வந்து நெகட்டிவ் வரும். நெகட்டிவ் நெகட்டிவ், சாரி, ஓகே, நெகட்டிவ் 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 பாசிட்டிவா, இதே மறந்து போச்சு. சரி, ஓகே. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த இடத்துல எக்ஸ் வந்து பாருங்களேன், எக்ஸோட வேல்யூ வந்து தட் இஸ் எக்ஸோட வேல்யூ ஒரு 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸோட வேல்யூ 1 இருக்கு, ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ், தட் இஸ் இது வந்து ஆப்போசிட்டா இருக்கு. உங்களுக்கு நெகட்டிவ் காரலேஷனா நல்லா புரிஞ்சிருக்கும். பர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரலேஷன் என்னன்னா -1. காரலேஷனை வந்து நம்ம டிஃப்ரெண்டா பிரிக்கலாம். ஜீரோல காரலேஷன் ரேஞ்ச் வந்து என்ன வரும்? +1ல இருந்து -1 வந்து வரும். +1னா என்னன்னா பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரலேஷன் சொல்லுவோம். -1னா பர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 0னா தேர் இஸ் நோ காரலேஷன். ஸோ அப்படி இருக்கப்போ நம்மளுடைய இந்த கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா நமக்கு -1 கூட அலைன் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கப்போ ஒய்யை வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்து வரும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ இது 2னா இதுவும் 2வா தான் இருக்கும். ஓகே, இது ஒண்ணுனா இது ஒன்னா தான் இருக்கும். வேற இது ரெண்டுமே பார்த்தோம்னா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. பிகாஸ் திஸ் இஸ் நாட் லைக் சம்வாட் பாசிட்டிவா தான் போகும், பட் லீனியரா போகாது. சரிங்களா? சோ இது வந்து பார்த்தோம்னா தட் இஸ் லீனியரா போனாலுமே பர்ஃபெக்டா போகாது. பட் இது வந்து பார்த்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -y அப்படின்னு இருக்கு. என்னன்னா இது 1னா இங்க y வந்து -1 இருக்கும், இது 2னா இது வந்து -2 இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல எங்க 1 போடுவோம்? யாருக்காச்சும் தெரியுமா இந்த குவாட்ரண்ட்ல மைனஸ் வருமா? இங்க மைனஸ் ஃபர்ஸ்ட் வந்து இங்க பிளஸ் ஃபர்ஸ்ட் வருமா, இல்ல இங்க பிளஸ் வந்து இங்க மைனஸ் ஃபர்ஸ்ட் இங்க மைனஸ் வருமா? எனி ஐடியா? செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் எப்படி வரும்? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல சைன் எப்படி வரும்? ஏன்னா இதெல்லாம் படிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 12-13 வருஷம் ஆயிடுச்சு. அதனாலதான் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நீங்க அதை கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாத்துக்கோங்க, எனக்கு திடீர்னு இது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ ரெண்டுமே வந்து ஆப்போசிட்ல இருக்கு, ரெண்டுமே வந்து மைனஸ்ல வரும். ஸோ அந்த ஒரு ரீசனாலதான் இது வந்து நமக்கு இந்த ஆன்சர் நமக்கு வந்து கரெக்ட். சரிங்களா? ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் வெரைட்டிஸ் ஆஃப் பிடி டொபாக்கோ, இது 4ல வந்து பார்த்தோம்னா எந்த வெரைட்டி வந்து பிடி டொபாக்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன உங்களுக்கு வந்து நம்மளோட ஆர்எஸ் மீனா புக் தெரியும். நீங்க எதுல படிக்கிறீங்களோ இல்லையா, ஆர்எஸ் மீனா புக்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா GT5, ஆனந்த் 23 அண்ட் NPN 190. ஸோ இங்க வந்து பாருங்க பிடி டொபாக்கோக்கு வந்து கொடுத்துருக்காங்களா, நிக்கோட்டினா டபாக்கம்ல GT5 இங்க இருக்கு. நெக்ஸ்ட் ஆனந்த் 23 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த என்பிஎன் 190 இங்க கொடுக்கல, பட் இருந்தாலும் நமக்கு 2 ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. 2 ஆப்ஷன் மேட்ச் ஆகுறப்போ நம்ம தாராளமா இது வந்து போடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த சிவ் பத்தின கொஸ்டின், இது முன்னாடியே நம்ம கிளாஸ்ல வந்து நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். திரும்ப நான் இது வந்து சொல்லணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. சரிங்களா? இது எந்த கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்? நம்மளுடைய தட் இஸ் வீட் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இருந்தாலும் சாயில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஸோ உங்களுக்காக சொல்றேன். ஸ்டாண்டர்ட் சீவ்ஸ் ஹேவிங் ஓப்பனிங்ஸ் ஆஃப் டிசைக்னேட்டட் சைஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் த ஃபைன்னஸ் ஆஃப் லைமிங் மெட்டீரியல். ஓகே, இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு பாயிண்ட், இது விட்டுருங்க. A 200 mesh sieve has a opening of the size of. சரிங்களா? இப்ப என்னன்னா நீங்க வந்து ஒரு சீவ் வந்து வச்சிருக்கீங்க உங்க வீட்ல வந்து சீவ், தட் இஸ் வீடோ இல்ல நம்ம லேப்ல யூஸ் பண்ணக்கூடிய சீவ், சாயில வந்து சீவ் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய சீவ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த சீவோ, ஸோ அதுல 200 மெஷ் சீவ், 4 மெஷ் சீவ், 8 மெஷ் சீவ், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெஷ் சைஸ்ல வந்து சீவ்ஸ் இருக்கும். ஸோ அதுல ஒவ்வொரு ஓப்பனிங்கோட சைஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மெஷ் சைஸ் வந்து எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்றாங்கன்னா 1 இன்ச். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு சீவ்னு வச்சுக்கோங்க. அதுல டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஹோல்ஸ் லேயர் இது வந்து இருக்கும். சரிங்களா? டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுல 1 இன்ச், 1 இன்ச்னா ஆன்சர் என்ன? 1 இன்ச்சோட 1 இன்ச்ன்றது எத்தனை சென்டிமீட்டர்? அதான் சொல்லுங்க பார்ப்போம். 1 இன்ச்ன்றது எத்தனை சென்டிமீட்டர்?
2.54 சென்டிமீட்டர். வெரி குட். போன கிளாஸ்ல வந்து எல்லாம் 2.5 சொன்னீங்க. ஸோ இது வந்து 2.54 சென்டிமீட்டர். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு இன்ச்சில் வந்து 200 மெஷ் வந்து இருக்கு அப்படின்னா அந்த ஒரு இண்டிவிஜுவல் ஓப்பனிங்கோட சைஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து இந்த கொஷின். அப்ப நம்ம வந்து டைரக்டா என்ன பண்ணுவோம்? ஓகே, ஸோ 200 மெஷ்ல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு நம்ம 200 டிவைடட் பை 2.54 டிவைடட் பை 200 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஒவ்வொரு சைஸோட ஆன்சர் வந்து வந்துடும் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். பட் அது வந்து தப்பு. பிகாஸ் இப்படி நம்ம போட்டோம்னா நமக்கு இந்த இது வந்து 1.24 போட்டு வச்சிருங்க. 200 பார்த்தோம்னா 0.075. ஆக்சுவலி இது வந்து தப்பு. சரிங்களா, இந்த ஆன்சர் வந்து தப்பு. இந்த இடத்துல மார்க் பண்ணி இருக்கிறதுனா இதுதான் வந்து கரெக்ட். 0.075 தான் கரெக்ட். இதுதான் ஆன்சர்ல வந்து கொடுத்துருந்தாங்க, தப்பா மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் இந்த ரெண்டுல ஒரு ஆன்சர் தான் வரும். பிகாஸ் என்னன்னா இந்த நம்ம டிவைட் பண்ண வரக்கூடிய ஆன்சர் வந்து இந்த கம்பி இருக்கும் பாத்தீங்களா வழி நடுவுல. ஸோ இந்த கம்பியோட சைஸையும் சேர்த்து தான், அது சேர்க்காம கிடையாது, அதையும் சேர்த்து தான். ஸோ அந்த கம்பிக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அந்த கம்பியா இருக்கலாம் இல்ல ஃபைபரா இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. ஸோ அந்த சைஸ் இல்லாம நடுவுல இருக்கக்கூடிய ஓப்பனிங்கும் சேர்த்து அந்த ஓப்பனிங் மட்டும் எவ்வளவு ஸ்பேசிங் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 0.075 வந்து வருது. இது வந்து பார்த்தோம்னா சிவ் நம்பருடைய டேபிள்ஸ், ஓப்பனிங் சைஸ் உடைய டேபிள். இது வந்து நம்ம மெமரி பண்ற மாதிரி தான் இருக்கும் மொழிய, டைரக்டா நம்ம வந்து இதை ஆன்சர் எழுத முடியாது. சரிங்களா, நான் இங்க வந்து தப்பா மார்க் பண்ணியிருக்கேன். முன்னாடி நம்ம அங்க எக்ஸ்பிளைன் பண்றப்போ கரெக்டா தான் நான் சொன்னேன். பட் இங்க எப்படி இப்படி தப்பா மார்க் ஆயிருக்குன்னு தெரியல. சரிங்களா, ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹெர்பிசைட் குரூப் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மைக்ரோடியூபல் அசம்பிளி இன்ஹிபிஷன். ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆர்எஸ்பினோ புக்ல இருக்கக்கூடிய டேபிள் தான். ஸோ மைக்ரோடியூபல் அசம்பிளி இன்ஹிபிட்டர்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நிறைய இடத்துல எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம். ஸோ அந்த பெண்டிமெத்தலின் அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான். ஸோ இதுல வந்து நமக்கு கே குரூப் வந்து செல் டிவிஷன் இன்ஹிபிட்டார் வந்து இருக்கு. அதுல K1 K2 K3 இருக்கு பாருங்க. ஸோ அதுல மைக்ரோடியூபல் அசம்பிளி இன்ஹிபிட்டார்ல இங்க பாஸ்பரேட்டமைன் நமக்கு வந்து நார்மலா தெரியும், டைநைட்ரோனிலின், ஃப்ளூக்ளோரலின், பெண்டிமெத்தலின்லாம் மைக்ரோடியூபல் அசம்பிளி இன்ஹிபிட்டார் வரும், நமக்கு நல்லாவே தெரியும். பட் இங்க கொடுத்துருக்கிறது என்ன? பாஸ்பரேட்டமைட் அண்ட் பைரிடின். சரிங்களா, சோ இதுதான் இதுக்கான ஆன்சர். சோ அதனாலதான் நம்ம இந்த ஹோல் டேபிளையும் நம்ம வந்து மெமரி பண்ணி வச்சுக்கிறது வந்து பெட்டர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த இங்க வந்து ரெண்டு மேட்ச் இருக்கு. ஒன்னு வந்து பாருங்க, இது கிராப் நேம் வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமம் ரோ ஸ்பேசிங் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல வந்துட்டு நமக்கு ஸ்பேசிங் வந்து மேட்ச் பண்ணணும். இதுல ஆக்சுவலி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இங்க வந்து சம்மர் கிரீன் கிராம் சம்மர் பிளாக் கிராம்னு கொடுத்துருக்காங்க. சம்மருக்கு வந்து பார்த்தோம்னா பிளாக் கிராம் கிரீன் கிராம்க்கு வந்து தனியா ஸ்பேசிங் இருக்கு. யாரும் நீங்க மீட்டிங் விட்டு போகாதீங்க. நான் வந்து கொஸ்டின்ஸ் இதுக்கப்புறம் நான் கொஸ்டின்ஸ்க்கு போல, நான் டைரக்டா இந்த ஸ்லைட் வச்சு நான் ஆன்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ யாரும் வந்து கிளாஸ் விட்டு எல்லாம் போகாதீங்க. சரிங்களா, ஸோ இதுல சம்மர் கிரீன் கிராம் சம்மர் பிளாக் கிராம் கௌபி ஸ்ப்ரெட்டிங் வெரைட்டி. கௌபில வந்து ஸ்ப்ரெட்டிங் இருக்கு, செமி ஸ்ப்ரெட்டிங் இருக்கு, ஆஸ் லைக் கிரவுண்ட் நட். சரிங்களா, இன்டிடெர்மினன்ட் டிட்டர்மினன்ட்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஷார்ட் டியூரேஷன் பிஜிஎன்பி 4 இருக்கு. அப்படி இருக்கப்போ ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்து நம்ம மேட்ச் பண்றோம் அப்படின்னா நம்ம இது வந்து எதை மேட்ச் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து ரொம்ப கஷ்டம் இதை மேட்ச் பண்றதே. இந்த கௌபி ஸ்ப்ரெட்டிங் வேணும்னா நம்ம 45 மேட்ச் பண்ணலாம். பிஜிஎன்பி இருக்கு பாத்தீங்களா, ஷார்ட் டியூரேஷன் பிஜிஎன்பினா வந்து நமக்கு ஒரு 75 சென்டிமீட்டர் 120 சென்டிமீட்டர் பெரனியல் அப்படின்னா சொல்லலாம், 90 120. பட் ஷார்ட் டியூரேஷன் அப்படின்றதுனால நம்ம 42 60 இது ரெண்டு மேட்ச் பண்ணிக்கலாம். பட் இது ரெண்டு இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டு மேட்ச் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆன்சர் வந்து ஏக்கு சம்மர் கிரீன் கிராம்க்கு வந்து 25 to 30 சென்டிமீட்டர், சம்மர் பிளாக் கிராம்க்கு பார்த்தோம்னா 20 to 30 சென்டிமீட்டர். சரிங்களா, இது வந்து எதுல கொடுத்துருக்காங்கன்னா நான் முன்னாடி சொன்ன ராஜேந்திர பிரசாத் இது ஃபீல்டு கிராப் ப்ரொடக்ஷன் புக். சரிங்களா, ஸோ அந்த புக்ல வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரீன் கிராம்ல ஸோ 25 to 30 சென்டிமீட்டர் இன்டர்ரோ ஸ்பேசிங். ஓகே, இஸ் ஆப்டிமம் ஃபார் சம்மர் அண்ட் ரபி சீசன் கிரீன் கிராம். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா கிரீன் கிராம்ல 25 to 30 சென்டிமீட்டர். ஓகே, இது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளாக் கிராம். இந்த இடத்துல பாருங்க, அண்ட் இன்டர்ரோ ஸ்பேசிங் ஆஃப் 20 to 30 சென்டிமீட்டர் அண்ட் இன்ட்ராரோ 5 to 10 சென்டிமீட்டர் ஆப்டிமம் ஃபார் சம்மர் அண்ட் வின்டர் கிராப். ஸோ இதை பாருங்க 20 to 30 சென்டிமீட்டர் சம்மர். ஓகே, ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ சிமிலர்லி இந்த பிஜிஎன்பிக்கும் கொடுத்துருப்பாங்க. பிஜிஎன்பிக்கு இங்க 40 to 60 சென்டிமீட்டர் இன்டர்ரோ ஸ்பேசிங் ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டி. ஓகே, இதுவும் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. கௌபிக்கு வந்து 30
யா கோபிக்கு வந்து ஸ்ப்ரெட்டிங் வெரைட்டிஸ் ஓகே. 45 சென்டிமீட்டர். அங்க 30 டு 45 வந்து இருக்கு இன்டர்வல் ஸ்பேசிங். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ 45 வந்து இது மேட்ச் ஆகுது இங்க கொடுத்துருக்கிறதுல. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம இந்த புக்லாம் படிக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இதை வந்து நிறைய பேர் படிக்காமே இருக்கோம். ஓகே, பட் இது வந்து இம்பார்ட்டன்டான புக் தான். ஸோ பாருங்க, கொஸ்டின் வந்து அப்படியே டைரக்டா அதுல இருந்தா இருக்கு. அதுக்கப்புறம் எபிஜெனிக் எர்த்வார்ம்ஸ் தட் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் வெர்மி கம்போஸ்டிங் இன் டிராபிக்கல் கிளைமேட். ஸோ டிராபிக்கல் கிளைமேட்ல நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம மாதிரியான கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய எர்த்வார்ம் எபிஜெனிக் ஸ்பீசிஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய இந்தியன் சொசைட்டி ஆஃப் அக்ரோனமியோட புக் தான். அதுல அந்த சாயில் ஃபெர்டிலிட்டி டெக்ஸ்ட் புக் ஆஃப் சாயில் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, பிளான் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட், அதுல இருந்து எடுத்தது தான். ஸோ ஆன்சர் வந்து பெரியானிக்ஸ் எக்ஸ்கவேட்டர்ஸ், அதுக்கப்புறம் யூட்ரிலஸ் யூஜினே. திராவிடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திராவிடியா எல்லாம் போடக்கூடாது. ஸோ அதெல்லாம் எபிஜெனிக் இல்ல. சரிங்களா? ஸோ இதுல பார்த்தோம்னா நமக்கு எபிஜெனிக் வந்து ஸோ எபிஜெனிக் பார்த்தோம்னா பரோயிங் மாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க சம் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் ஓகே. இதுல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. லாம் லாம்பிரிகஸ், லாம்பிடா மௌரிட்டி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எர்த்வார்ம்ல வந்து எபிஜெனிக் என்னென்ன, எண்டோஜெனிக் என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எல்லா புக்ஸ்லயுமே வந்து இருக்கு. ஸோ அதை நீங்க கொஞ்சம் பார்த்து அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகலாம். நமக்கு இன்னும் பாதி ஸ்லைட்ஸ் இருக்கு, முடிச்சிருவோம் சீக்கிரம். அக்ரோஃபாரஸ்ட்ரி ட்ரீ ஸ்பீசிஸ் ஹேவ் அன் அல்லிலோபதிக் எஃபெக்ட் ஆன் சன்ஃப்ளவர் கிராப். ஸோ இது வந்து மேபி ஏதாச்சும் ரிசர்ச் ஆர்டிகல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வீட் மேனேஜ்மெண்ட் புக்ல இருந்து எடுக்க சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா அக்ரோஃபாரஸ்ட்ரில இருந்து இதுல இருந்து எடுத்திருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிகே தாஸ் புக்ல இது வந்து இல்ல வீட் மேனேஜ்மெண்ட்ல. பட் ஆர்எஸ் மீனா புக்ல அந்த டேபிள் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அதுல வந்து சன்ஃபிளவர் கிராப் வந்து அக்ரோஃபாரஸ்ட்ரி ட்ரீஸ் வந்து தட் இஸ் யூக்கலிப்டஸ் வந்து அல்லிலோபதிக் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. பட் மற்றபடி எனக்கு இந்த கொஸ்டின் வந்து எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்ற ஒப்பீனியன் இல்ல. பட் இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது வந்து பெட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வீடு, அதோட பொட்டானிக்கல் நேம். இது வந்து நான் டிகேதாஸ் புக்ல இருந்து எடுத்தது தான். பட் நீங்க வந்து எந்த புக் வேணாலும் படிச்சுக்கலாம். பட் வீடோட பொட்டானிக்கல் நேம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, பேராகிராஸ் வந்து யுரோச்சியா மியூட்டிகா. இது முன்னாடி நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம்? பிரெக்கேரியா மியூட்டிகான்னு படிச்சுட்டு இருந்தோம். பட் இது வந்து யுரோச்சியா மியூட்டிகான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. க்ரோன் ஃப்ரூட் கிராஸ் வந்து டாட்டிலோச்சியம் எஜிப்டிகம். கோகன் கிராஸ் என்ன, அதுக்கப்புறம் ஹாரி பெக்கர் ஸ்டிக்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வருது. சயின்டிபிக் நேம்லாம் இல்ல, ஈஸியா எழுதிட்டு போகக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெஃபர்ஸ் டு. சரிங்களா? டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம்னா லாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்கொயர் ரூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஆங்குலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னும் சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. பட் இந்த மூணு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இது மூணு ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டேட்டா வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை எந்த டேட்டாவாச்சும் ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா அதை நார்மலைசேஷன் பண்றதுக்கு, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா மாத்துறதுக்கு நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்றோம். சரிங்களா? இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எஸ்பெஷலி நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா வீடு மேனேஜ்மெண்ட் மாதிரியான பிளேஸ்ல எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? வீடு பாப்புலேஷன் கால்குலேஷன் பண்ண, ஸோ அங்க எல்லாமே அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், சாரி ஸ்கொயர் ரூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம தட் இஸ் இது வந்து எதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அபிஜித் சர்மா அந்த புக்ல இருந்தா எடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன் விச் பார்ட் ஆஃப் இந்தியா த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் earliest. ஸோ இது வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் தான் ஆப்ஷன்ல கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம எல்லாருமே என்ன போடுவோம்? ஆன்சர் கேரளா தான் போடுவோம். எல்லாரும் கேரளா தான் போட்டு வந்தேன். பட் இதே கொஸ்டினை என்னோட இது என்னோட யூஜி ஃப்ரெண்டு, அவங்க டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க அந்தமான் அண்ட் நிக்கோபார் தான் எனக்கு ஆன்சர் சொன்னாங்க. எப்படின்னு கேட்டதுக்கு எங்க ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நாங்க படிப்போம், தப்பா இருந்தாலுமே நாங்க ஸ்கூல் புக்கு மட்டும் தான் படிப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். சில இடத்துல வந்து இந்த ஆன்செட் அப்படின்ற வார்த்தையை வச்சு பார்த்தோம்னா எல்லா இடமே கேரளா தான் இருக்கு. பட் நம்மளோட ஆன்சர் கீழே வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது என்சிஆர்டி புக்ஸ்ல இருந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஆப்ஷன்ஸ் வந்து இருந்தது. பட் எப்படி அப்படின்றது எனக்கு வந்து சரியா தெரில. பட் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் வந்து எங்களுக்கு புதுசாக தான் இருந்தது இந்த டேம். நீங்க இதுக்கு முன்னாடி யாராச்சும் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அப்படின்றது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இட் இஸ் பெட்டர். ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரமேஷ் ப்ரொபரேட்டிவ் சொல்யூஷன் ஆஃப் 2. சரிங்களா? பிஹெச் வந்து அந்த சொல்யூஷன்ல வந்து பிஹெச் வந்து 2 இருக்கு. ஓகே, சுரேஷ் ப்ரொபரேட்டிவ் சொல்யூஷன் ஆஃப் 6. இவர் வந்து 6 பிஹெச், ரமேஷ் வந்து 2 பிஹெச்.
The active H plus ion solution prepared by Ramesh is dash times than the prepared by Suresh. ஓகே, ஸோ இப்போ pH வந்து 2 இருக்கு அப்படின்னா அதோட ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன் வந்து எவ்வளோ 100. உங்களுக்கு நல்லாவே தெரியும் pH 1 அப்படின்னா அதோட ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன் வந்து 10. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்ப சுரேஷ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவரு ப்ரிஃபர் பண்ணது 6 அப்படின்னா அதோட ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு வரும்? 1 மில்லியன். சரிங்களா? 10 பவர் 6. ஸோ அப்படி இருக்கப்போ ஓகே, இது ரெண்டு பேருக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? 10,000 டைம்ஸ், 4 ஜீரோ டிஃபரன்ஸ் வருது. சரிங்களா? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் முன்னாடி பார்ட் பி வீடியோல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இது இது வந்து பார்த்தோம்னா இது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சாயில் சயின்ஸ் புக்ல இருந்து தான் நான் இதை வந்து எடுத்தேன். ஈவன் இது கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த H2O வந்து உடஞ்சா H பிளஸ் வந்து OH மைனஸ் வந்து வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பிஹெச்ஏ கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன் தான். பட் அந்த டைம் நான் எக்ஸாம் எழுதுனப்போ எனக்கு இதெல்லாம் தெரியாது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து அந்த லெபார்டரி டெக்னிக்ஸ் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பரவாயில்ல, கன்சிஸ்டன்டா லாஸ்ட் 15 மினிட்ஸா இந்த 13 பேர் இருக்கீங்க. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரியான கால்குலேஷன்லாம் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. டைம் வேஸ்ட். கொஸ்டின் படிக்கவே 1 மணி நேரம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பாஸ்பேட்டிக் ஃபெர்டிலைசர். நான் பல டைம் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், நம்ம வந்து பிரின்சிபல்ஸ் புக் எல்லாமே வந்து தெளிவா படிக்கணும் அப்படின்றது. ஸோ இங்க வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஹையர் பாஸ்பரஸ் சொல்யூபிலிட்டி ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் லெஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் லாங் டியூரேஷன் கிராப். சரிங்களா? பாஸ்பரஸ் வந்து அதிகமா சொல்யூபிள் வச்சுன்னா லாங் டியூரேஷன் கிராப் வந்து அதை நம்ம அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அண்ட் கல்கரியஸ் ஆயில் பவுடர்ட் வாட்டர் சொல்யூபிள் பாஸ்பேட்ஸ் ஆர் மோர் எஃபெக்டிவ். கல்கரியஸ் ஆயில்ல வந்து பவுடர்டா வாட்டர் சொல்யூபிளா இருக்கக்கூடிய பாஸ்பேட் வந்து மோர் இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஏபி இஸ் பெட்டர் தன் மோனோமோனியம் பாஸ்பேட் அண்ட் கால்கரியஸ் ஆயில். அதுக்கப்புறம் 4வது வந்து பார்த்தோம்னா ராக் பாஸ்பேட் அண்ட் போன் மீல் ஆர் ஐடியல் ஃபார் ஸ்ட்ராங்லி ஆசிட் சாயில் அண்ட் லாங் டியூரேஷன் கிராப். ஸோ இந்த 4 ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் டி இந்த 4மே எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எலமெண்டா ரெட்டியோட பிரின்சிபல்ஸ் புக்ல ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி ஆஃப் பாஸ்பேட்டிக் ஃபெர்டிலைசர்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல இதை வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்டுமே 4 பாயிண்டா இருக்கு பாருங்க. இங்க மோனோமோனியம் பாஸ்பேட் வந்து இருக்கா. நெக்ஸ்ட் வந்து ராக் பாஸ்பேட் அண்ட் இது ஒண்ணு இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைலி சொல்யூபிள். ஸோ இங்க இருக்கு பாருங்க, ஹையர் வாட்டர் சொல்யூபிள் பாஸ்பரஸ் இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் லாங் டியூரேஷன் கிராப். ஸோ சேம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அண்ட் கல்கரியஸ் ஆயில் த அண்ட் கல்கரியஸ் ஆயில் வாட் கிரானுலர் வாட்டர் சொல்யூபிள் பாஸ்பேட்ஸ் ஆர் மோர் எஃபெக்டிவ். இங்க இந்த இடத்துல என்ன இருக்கு? கிரானுலர்னு இருக்கு. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பவுடர்னு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். சரிங்களா? ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம புக்ல இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து லைன் பை லைனா நம்ம வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது ஆறுமுகம் ஈகாலஜி கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஈகாலஜி த ஹையரார்ச்சியல் லெவல்ஸ் அட் விச் த இன்டராக்டிங் யூனிட்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலான அந்த மனுஷங்க. சரிங்களா? ஸோ இண்டிவிஜுவல் தட் இஸ் அந்த ஆர்கனிசம்ல இருக்கு. அதுக்கப்புறம் அதோடைய பாப்புலேஷன் கூட்டம். அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி. நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் எக்கோசிஸ்டம். ஓகே, அதுக்கப்புறம் பயோம, அதுக்கப்புறம் பயோஸ்பியர். ஓகே, ஸோ இது வந்து நார்மலா ஈகாலஜில நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல வந்து 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கனடா திஸ்டில் இஸ் ஷாலோ ரூட்டட் பெரனியல் வீட். நெக்ஸ்ட் கனடா திஸ்டில் இஸ் டீப் ரூட்டட் பைனியல் வீட். ஓகே, கனடா திஸ்டில் வந்து பெரனியல் வீட், அது நமக்கு தெரியும். பட் இது பைனியல் கிடையாது. பட் இது டீப் ரூட்டடா ஷாலோ ரூட்டடா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் ஏ டீப் ரூட்டட் பெரனியல் வீட். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா டீகதாஸ் புக்ல நிறைய எல்லா வீட்ஸ்க்கும் வந்து சில எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இது இருக்கு. பட் டெப்தா இல்ல. ஏதாச்சும் டீப் ரூட்டட் ஷாலோ ரூட்டட் வீட்ஸ்ல மேபி அது வந்து இருக்கலாம். பட் இந்த மாதிரி வீட்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அட்டன் பண்ணாம இருக்கிறது பெட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் ரீசெண்ட் ஏரியா ஆஃப் கல்ச்சுரபிள் வேஸ்ட் லேண்ட் இன் இந்தியா. ஸோ நம்ம இருக்கக்கூடிய வேஸ்ட் லேண்ட்ல எவ்வளவு வேஸ்ட் லேண்ட்ல வந்து நம்ம கல்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த கொஸ்டின் இது. ரீசெண்ட் டேட்டா வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 11.92 மில்லியன் ஹெக்டர். ஸோ இது வந்து பார்த்தோம்னா எதுல இருந்து எடுத்தோம்னா லேண்ட் யூஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட் கிளான்ஸ் 2023-24 மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல கல்ச்சரபிள் வேஸ்ட்லேண்ட் பாருங்க 11,920 இருக்கு. ஸோ தட் அதை வந்து நம்ம மில்லியன் ஹெக்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா 11.92. சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து வேற ஏதோ ஒரு பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்தேன். சரிங்களா? இந்த 2 பிடிஎஃப்லயுமே இதே ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே ஆன்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரீசெண்ட் டேட்டா எல்லாமே படிக்கணும் அப்படின்னு சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா 30 ml of H2 இந்த கொஸ்டின் வந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் வீடு கண்ட்ரோல். ஓகே,
இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த கொஸ்டின் வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீட் மேனேஜ்மெண்ட்ல ஸோ இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ட்ரவுட். ஸோ ட்ரவுட்டை பத்தி நம்ம நல்லா நிறைய நம்ம வந்து இந்த டெஃபினிஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரவுட் டாலரன்ஸ் மெக்கானிசம் இன் விச் த பிளான்ட் ரெடியூஸ் வாட்டர் லாஸ் பை ஸ்டொமேட்டல் கண்ட்ரோல் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் மெயின்டைன் வாட்டர் அப்டேக் த்ரூ எக்ஸ்டென்ஷன் ப்ராலிஃபிக் ரூட் சிஸ்டம். அதாவது ட்ரவுட் டாலர் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரவுட் டாலரன்ஸ் மெக்கானிசம். சரிங்களா, அதுல என்ன பண்ணுதுன்னா பிளான்ட் வந்து வாட்டர் லாஸ ரெடியூஸ் பண்ணுது. சரிங்களா, வாட்டர் லாஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னாவே இட் இஸ் ஸ்ட்ரெஸ் அவாய்டன்ஸ். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே இருக்கும். வேற that reduce the water loss from plants due to stomatal control of transpiration and also maintain water loss through extensive prolific root system. ஸோ இது வந்து SRD உடைய பிரின்சிபல்ஸ் புக். ஓகே, ஸோ இதுல இருந்து எடுத்திருக்காங்க பாருங்க. எவ்வளவு கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் SRD பிரின்சிபல்ஸ் புக்ல இருந்து வந்திருக்கு பாருங்க. சரிங்களா, இது வந்து ஸ்ட்ரெஸ் அவாய்டன்ஸ். ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரெஸ் எஸ்கேப்னா என்ன, டாலரன்ஸ்னா என்ன, ஸோ இது எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ட்ரைலேண்ட்ல நம்ம வந்து நல்லா படிப்போம். ஈவன் இதுக்கு முன்னாடி ஈக்காலஜி கோர்ஸ்ல கூட நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து Dutch scientist Frint Bent used the word auxin to describe the growth promoting effect of chemical on word coleoptile. சரிங்களா, ஸோ தட் இஸ் அந்த ஆக்சின் என்ற வேர்டை வந்து அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்சின் ஹஸ் பீன் derived from the Latin word oxima which means to grow. ஸோ ஓகே, இந்த வெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்ம ஆர்எஸ் மினோட புக்லேயே கொடுக்குறேன். அந்த பிசியாலஜில வந்து ஹார்மோன்ஸ் அந்த புக்ல வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பிசியாலஜி ஹார்மோன்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்க ஆர்எஸ் மினோ புக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆக்சின் என்ற வேர்டு வந்து பார்த்தோம்னா கிரீக் வேர்ட், இட் இஸ் நாட் ஏ லாட்டின் வேர்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும் யாருக்கு தெரியும். நமக்கு அக்ரோனமிக்கும் அக்ரிகல்ச்சரும் கிரீக் லாட்டினே நமக்கு பல கன்ஃபியூஷன். பட் அதுல போயிட்டு ஆக்சின் வந்து கிரீக்கா லாட்டினான்னு கேட்டா நம்ம எங்க போய் ஆன்சர் எழுதுறது. இன்ஃபேக்ட் நானும் அது எழுதிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரிலாம் நமக்கு கொஸ்டின் வரும், நம்ம கெஸ் பண்ணவே முடியாது இல்ல. நெக்ஸ்ட் வந்து although water vapor movement in the soil is very fast, it acquires loss rapidly than would be expected from the calculation of the diffusion rate. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா நம்ம கால்குலேட் பண்றதை விட அந்த லாஸ் வந்து சாரி இட் அக்வர்ஸ் லெஸ் ரேபிட்லி. ஓகேங்களா, அதை விட கம்மியா தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தட் இஸ் அந்த லெஸ் ரேபிடா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த மெதுவா நடக்கும் அந்த மாதிரி. ஓகேங்களா, அது வந்து ஃபாஸ்டா நடந்தாலுமே அந்த ரேபிடிட்டி வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா, the temperature gradient across airfield pores might be twice as the steep average temperature gradient in the soil mass. இது வந்து A is false, R is true. இது வந்து பார்த்தோம்னா நம்ம சாயில் சயின்ஸ் ட்ரேடர்ஸ் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுல வந்து இது பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு கால்குலேஷன் தான். ஸோ நம்ம இரிகேஷன்ல வந்து இது வந்து பார்ப்போம். ஃபைண்ட் அவுட் த கிராஸ் இரிகேஷன் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஏ கிராப் இஃப் த ஃபீல்ட் இரிகேஷன் எஃபிஷியன்சி 80%. ஸோ இரிகேஷன் எஃபிஷியன்சி வந்து கொடுத்துட்டாங்க 80%. மாய்ஸ்சர் கண்டென்ட் அட் த மேக்ஸிமம் அவைலபிள் வாட்டர் ஹோல்டிங் கெபாசிட்டி இஸ் 0.8 mm per depth. ஓகேங்களா, ஒரு மீட்டர் டெப்த் சாரி மீட்டர் பர் மீட்டர் டெப்த். ஸோ 1 மீட்டர் டெப்த்ல 0.8 mm வந்து மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெபாசிட்டி, தட் இஸ் மாய்ஸ்சர் வந்து இருக்கு. The moisture content in the root zone of 1.2 meter depth before irrigation வந்து 12 centimeter. ஓகேங்களா, தட் இஸ் அவங்க வந்து 1.2 மீட்டர் டெப்த்துக்கு வந்து எவ்வளவு மாய்ஸ்சர் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம அந்த பெர் மீட்டருக்கு வந்து கண்டுபிடிக்கணும். இதுல வந்து டோட்டலா என்னன்னா கிராஸ் இரிகேஷன் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இது இந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இரிகேஷன் நடத்துவோம்ல அப்ப இந்த கால்குலேஷன் எடுத்து அவங்க வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் growth ஸ்டேஜ் இன் ரிலேஷன் டு கிராப் வித் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன் வியூ பாயிண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கிரிட்டிக்கல் growth ஸ்டேஜ்னா என்ன அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம இரிகேஷன் பண்ணணும். ஆனா இந்த ஆப்ஷன் பாருங்க, 4 ஆப்ஷனும் டெஸ்ட். வாட்டர் யூஸ் ரேட் இஸ் ஹையஸ்ட். நம்ம ஏன் இரிகேஷன் பண்ணோம் அந்த டைம்ல, என்ன ரீசன் இருக்கும்? வாட்டர் யூஸ் ரேட் வந்து ஹையஸ்ட் இருக்கும். இந்த ஆப்ஷனும் மேபி மேட்ச் ஆகுது. கிராப் yield loss can be compensated by adequate moisture supply in other stages. ஸோ இங்க வந்து நம்ம பண்ண முடியாது, it cannot be compensated. இந்த ஆப்ஷன் விட்டுருங்க. crop is affected least due to moisture stress. நோ, இது வந்து ஹையஸ்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த 1 ஆப்ஷன் இல்லைன்னா 4th ஆப்ஷன், இது ரெண்டுல எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் வரும். பட் இதுல வந்து பார்த்தோம்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். பிகாஸ் it is the period during which the crop affected severely due to moisture stress. சரிங்களா, ஸோ அந்த அந்த ஸ்டேஜ்ல தான் வந்து பார்த்தோம்னா மாய்ஸ்சர் ஸ்டேஜால ஸ்ட்ரெஸ் சிவியர் அஃபெக்ட் ஆகும். அந்த ஸ்டேஜ்ல வந்து வாட்டர் ரெக்யர்மெண்ட் வந்து அதிகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு பார்த்துக்கோங்க, க்ரோன் ரூட் இனிஷியேஷன் ஸ்டேஜ் இருக்கு, அதுதான் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். பட் அங்க வாட்டர் ரெக்யர்மெண்ட் அதிகமா கிடையாது, வாட்டர் ரெக்யர்மெண்ட் அதிகம் இல்லைல்ல. ஸோ அப்படி இருக்கப்போ
வாட்டர் ஸ்ட்ரெஸ் எஃபெக்ட் இஸ் மோர் அக்யூட். ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. A method of drainage where the drains are placed in a direction more or less at the right angle to the direction of the steepest slope of the land to be drained is known as. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான கொஸ்டின் தான். பட் ஒன்ஸ் நீங்க நல்லா படிச்சு பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து புரியும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டிராவர்ஸ் டிரைனேஜ். ஆமா, இது நான் வந்து எங்கேயும் படிக்கல. நாங்க இதுவரைக்கும் படிச்ச ஈவன் இரிகேஷன் அக்ரோனமி எந்த புக்லயுமே வந்து இல்லை. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் அந்த முன்னாடி பார்ட் பி வீடியோலயே ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன். இதே மாதிரி தான் ட்ரைனேஜ்ல வந்து ஒரு 2 கொஸ்டின் டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ அதே புக்ல அதே பிடிஎஃப்ல இருந்து தான் இதையும் நான் வந்து எடுத்தேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் தான் அக்ரோனமிக் எஃபிஷியன்சி, பிசியாலஜிக்கல் எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து கம்மிங் கிளாஸஸ்ல ஆறுமுகம் வந்து கண்டிப்பா டீச் பண்ணுவாரு. ஸோ அந்த இடத்துல நீங்க பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதுல வந்து அக்ரோனமிக் எஃபிஷியன்சி, பிசியாலஜிக்கல் எஃபிஷியன்சி. ஸோ அது ரெண்டோடைய அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே. அக்ரோனமிக் எஃபிஷியன்சினா என்ன? grain yield minus grain yield of the treatment minus grain yield of the control divided by nutrient applied. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து பிசியாலஜிக்கல் எஃபிஷியன்சி என்ன? ஓகேங்களா? ஸோ அதோடைய ஃபார்முலா என்ன? ஸோ இது ரெண்டோட ஃபார்முலாவும் நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிசியாலஜிக்கல் எஃபிஷியன்சி பார்த்தோம்னா grain yield of treatment minus grain yield of control divided by nutrient uptake in treatment minus nutrient uptake in control. சரிங்களா? ஸோ இது வந்து பிசியாலஜிக்கல் எஃபிஷியன்சி. ஸோ இது ஆறுமுகமோட கிளாஸ்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டென்சியோமீட்டர். ஸோ டென்சியோமீட்டர் பார்த்தோன்னா அப்ளிகேஷன் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தே ஆர் யூஸ்டு டு டிட்டர்மின் த ரூட்டிங் டெப்த். யாருக்காச்சும் தெரியுமா? இது எங்கேயாச்சும் நீங்க படிச்சிருக்கீங்களா? டென்சியோமீட்டர் வந்து ரூட்டிங் டெப்த்தை வந்து டிட்டர்மைன் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் நான் படிக்கல. தே ஆர் யூஸ்டு ஃபார் டைமிங் ஆஃப் த ஃபீல்ட் இரிகேஷன். இது வந்து நம்ம ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். they are used to determine the timing of greenhouse irrigation for spotted plants. Okay, இதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் டேபிள் லெவல் இஸ் டிட்டர்மைன்ட் யூசிங் த டென்சியோமீட்டர். வாட்டர் டேபிள் லெவல் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாமா? the hydraulic gradient is determined from the measurement of the 2 tensiometer. இதுவும் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு மேட்ச் ஆகுது. பட் எக்ஸப்ட் ஆப்ஷன் ஏ. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம வந்து எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும்? பட் ஃபைனலி பார்த்தோம்னா இந்த எல்லா ஆப்ஷனும் கரெக்டா. பட் நான் மேக்ஸிமம் நாங்க இது வரைக்கும் படிச்ச எல்லா புக்லயுமே நான் மேட்ச் பண்ணி பார்த்துட்டேன். எங்கேயுமே இந்த 5 ஆப்ஷனும் மேட்ச் ஆகிற மாதிரி எந்த புக்லயுமே பாயிண்ட்ஸ் வந்து இல்லை. மேபி நீங்க எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்க, எஸ்பெஷலி சாயில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க. பட் நாங்கள் சாயில் சயின்ஸ் புக் எல்லா புக்குமே ஃபண்டமெண்டல்ஸ், டிகேதோஸ், அப்புறம் இது கிரியேட்டைஸ், அக்ரோனமில இருக்கக்கூடிய இரிகேஷனு, அப்புறம் இது ஏஎம் மைக்கேல் இரிகேஷன் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் எல்லா புக்லயுமே படிச்சாச்சு. எங்கேயுமே இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கான்டூர் பண்டிங் எ மெக்கானிக்கல் மெஷர் ஃபார் இன்சிட்டு சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். ஓகேங்களா? நம்ம பண்டிங் வந்து டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. நம்ம மெக்கானிக்கல் மெஷர் தரையில வந்து படிப்போம். இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் ஏரியாஸ் ஹேவிங் லெஸ் தென் 600 mm ரெயின்ஃபால் அண்ட் இம்பெர்மிபிள் சாயில் வித் ஸ்லோப் அப் டு 8%. இது வந்து அசசன். ரீசன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்டூர் பண்டிங் ரெடியூசஸ் த லென்த் ஆஃப் ஸ்லோப் which in turn reduces the soil erosion and captures most of the runoff in situ. ஓகே. ஸோ இது ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கான்டூர் பண்டிங் அதோட நோக்கம் என்ன? சாயில் எரோஷன் வந்து கம்மி பண்ணிட்டு அந்த ரன் ஆஃப் வந்து கன்சர்வ் பண்றது அதோடைய நோக்கம். ஓகே. ஸோ அப்படி இருக்கப்போ ரீசன் ஆர் வந்து கரெக்ட் தான். ஏ வந்து நம்ம கரெக்டா தான் தோணும். பட் ஏ வந்து தப்பு. என்னன்னா இங்க ஒண்ணும் இல்ல. இங்க 8% ஸ்லோப் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அது 8 கிடையாது, 6. ஸோ டைரக்டா நம்ம எஸ்ஆர்ஐடி புக்ல இருந்து வந்தது. ஓகே. ஈவன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து என் ஃப்ரெண்டுக்கு எனக்கும் ஒரு பெரிய ஆர்கியூமெண்டே வந்துச்சு. அவன் வந்து செந்தமல் 8 இஸ் நியர்பை 6 தானே அப்படின்னு அவன் வந்து ஆர்குமெண்ட் பண்ணான். ஃபைனலி பார்த்தோம்னா ஆன்சருக்கு வந்து தப்புன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 1 or 2% கூட எவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஆன்சரே வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் நான் ஏன் இந்த கொஸ்டின் வந்து இங்க கரெக்டா போட்டேன் அப்படின்னா எக்ஸாம்ல அதுக்கு முன்னாடி ஐயரை ஹிந்தி வீடியோஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த வீடியோஸ்ல வந்து நான் ஒரு இந்த மாதிரி யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தப்போ அதுல இங்க 600 பதிலாக 800 mm கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அசசன் வந்து தப்பா இருந்தது. ஸோ அதனால அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நான் இந்த கொஸ்டின் வந்து கரெக்டா போட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மேஜர் சோர்சஸ் ஆஃப் நைட்ரேட் பொல்யூஷன் இன் கிரவுண்ட் வாட்டர். ஸோ வாட்டர்ல வரக்கூடிய நைட்ரேட் பொல்யூஷனுடைய மேஜர் சோர்சஸ் இது வந்து நமக்கு நார்மலா தெரிஞ்ச விஷயம் தான். எக்ஸஸ் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்றதுனால அனிமல் வேஸ்ட்னா இப்போ கவுடன், அப்புறம் கவ் யூரின், கேட்டலோட யூரின், ஸோ அதெல்லாம் வந்து இந்த நைட்ரஜன் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ரன் ஆஃப் ரிசீவிங் ஃப்ரம் மாடரேட் டு ஹெவி நைட்ரஜன் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இது எல்லா ரீசன்னாலையும் தான் பார்த்தோம்னா நமக்கு நைட்ரேட் பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்கு. திஸ் ஆப்ஷன் சூட்ஸ் பெட்டர் ஆஸ் கம்பேர்ட் டு அதர். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பாருங்க ஈவன் இருக்கு எக்ஸஸ் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் அனிமல் வேஸ்ட். பட் பயோ ஃபெர்டிலைசர்னால வராது இல்ல. ஓகே.
ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து கரெக்டா நம்ம மேட்ச் பண்ணி ஆன்சர் வந்து எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜிங்க் நியூட்ரன். இன்னும் ஜிங்க் வந்துட்டீங்க, பட் ஆனா இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து வரலன்னு நினைக்கிறேன். ஆறுமுகம்க்கு வந்து இன்ட்ராக்ஷன் நல்லா நடத்த தெரியும், ஆறுமுகம் அதை நல்லா நடத்துவாரு. ஸோ இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு எந்த புக்ல இருக்குன்னா நம்மளுடைய சொசைட்டி புக்ல தான் வந்து இருக்கு, டெக்ஸ்ட் புக் ஆஃப் பிளான் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட். அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெஸ்பான்ஸ் டு சீரியல்ஸ், ரெஸ்பான்ஸ் ஆஃப் சீரியல்ஸ் டு நைட்ரஜன் அப்ளிகேஷன் இஸ் கிரேட்டர் than ஆயில் சீட்ஸ், சாரி ஜிங்க் அப்ளிகேஷன் இஸ் கிரேட்டர் than ஆயில் சீட்ஸ். ஸோ இதுவும் வந்து அதே புக்ல தான் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் 15,000 ஆன் ஸ்டேஷன் ஃபீல்டு ட்ரையல் கண்டக்டட் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அவங்க வந்து ஜிங்க் ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இங்க பாருங்க, சீரியல்ல வந்து 420 to 550 கேஜி பர் ஹெக்டர் வந்து ஈல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, சரிங்களா, ஜிங்க் அப்ளை பண்றப்போ. வேற ஆயில் சீட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா தட் இஸ் ஈல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, மீன்ஸ் ஈல்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. வேற ஆயில் சீட்ஸ்ல வந்து 100 to 360 கேஜி தான் ஆகிருக்கு. அப்படி இருக்கப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தானே, ரெஸ்பான்ஸ் வந்து சீரியல்ஸ்ல அதிகமா இருக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட் ஜிங்க் இன்ட்ராக்ட்ஸ் பாசிட்டிவ்லி வித் பொட்டாசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க் இன்ட்ராக்ட்ஸ் பாசிட்டிவ்லி வித் ஆல் த பிரைமரி நியூட்ரியன்ஸ், தட் இஸ் சாரி ஆல் பிரைமரி இல்ல, யா தட் இஸ் நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம், இது ரெண்டு கூடயும் பாசிட்டிவா வந்து இன்ட்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் அவைலபிள் ரிப்போர்ட் ஷோ பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஜிங்க் வித் அயன் அண்ட் காப்பர், சரிங்களா. அயன் கூடயும் காப்பர் கூடயும் இது வந்து பாசிட்டிவ் இன்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது வந்து பாசிட்டிவ்லாம் கிடையாது. மோஸ்ட் அவைலபிள் பாருங்க, சேம் லைன், மோஸ்ட் அவைலபிள் ரிப்போர்ட் ஷோ ஏ நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஜிங்க் வித் அயன். ஓகே, அயன் அண்ட் காப்பர் சேம் லைன் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க சொசைட்டி புக்ல இருந்து. நெக்ஸ்ட் ஜிங்க் இன்ட்ராக்ட் நெகட்டிவ்லி வித் பொட்டாசியம், நோ, இது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம இங்க மேலே படிச்சிடும். ஸோ அப்படி இருக்க போகுங்க ஆன்சர் வந்து என்னன்னா ஏ அண்ட் பி, இது ரெண்டு மட்டும் தான், சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இன்னும் ரெண்டு கொஸ்டின் தான் முடிச்சிருவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பல்சஸ் ஹேவ் லோவஸ்ட் ஹார்வெஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இது நமக்கு நார்மலா தெரிஞ்சது தான். ஸோ அமாங் பல்சஸ்ல வந்து பார்த்தோம்னா லோவஸ்ட் ஹார்வெஸ்ட் இண்டெக்ஸ் வந்து எதுல இருக்குன்னா ரெட் கிராம்ல தான் வந்து இருக்கு, 0.19 எல்லாம் 19% அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. ஸோ இது வந்து ஆர்எஸ் மீனா புக்ல இருக்கு 19. இது வந்து பாருங்க, the harvest index of pulses is relatively poor and PGNP has the lowest harvest index among the pulses. ஸோ இது வந்து எதுல இருக்குன்னா நான் முன்னாடி சொன்ன மாடர்ன் கான்செப்ட்ஸ் இன் அக்ரோனமி புக்ல தான் அந்த அக்ரோ பிசியாலஜிக்கல் பேசிஸ் ஃபார் ஈல்டு வேரியேஷன் இருக்கும்ல. ஸோ அந்த டாபிக்ல பல்சஸ்னு ஒரு டாபிக் வரும், அந்த பல்சஸ்னு இருக்கக்கூடிய டாபிக்ல தான் இதுவும் இருக்கு, சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வந்து நமக்கு இம்பார்ட்டன் ஆனது. ஓகே, பாருங்க, அந்த மாடர்ன் கான்செப்ட்ஸ் அந்த புக்ல இருந்து இது வரைக்கும் நம்ம 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் வந்துருச்சு. அப்புறம் இந்தியன் சொசைட்டி இந்த சாயில் சயின்ஸ், சாரி சாயில் ஃபெர்டிலிட்டில இருந்து நமக்கு ஒரு 4-5 கொஸ்டின் வந்துருச்சு. நெக்ஸ்ட் மல்டிபர்பஸ் ட்ரீ ஹேவிங் வெரி லாங் ரொட்டேஷன் சைக்கிள்ஸ், சரிங்களா. எந்த ட்ரீ வந்து பார்த்தோம்னா 61 to 100 இயர்ஸ் வந்து வளரும் அப்படின்னா சோரியமாமா. ஸோ அதோட இமேஜ் வந்து நீங்க வேணா பார்த்துக்கோங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் சாட் ஜிபிடில இருந்தா எடுத்தேன். பேம்பு வந்து பார்த்தோம்னா ஷார்ட் டியூரேஷன் 3 to 5 இயர்ஸ்னு போட்டிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு பேம்பு பூ பூக்கவே 50 வருஷம் ஆகும். இது ஏன் 3 to 5 இயர்ஸ் சொல்லுச்சுன்னு எனக்கு தெரியல. பைனஸ் வந்து 20 to 40 இயர்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மதுக்கா வந்து மாடரேட் ஆகும். பட் சோரியா வந்து பார்த்தோம்னா 61 to 100 இயர்ஸ் சொல்லுது. பட் பேம்பு வந்து 3 to 5 இயர்ஸ்லாம் கிடையாதுங்க, அது வந்து ஒரு 40 to 50 இயர்ஸ் வரும். இப்பெல்லாம் மூங்கில் நெல் இருக்கான்னு தெரியல. ஒரு 10 வருஷம் முன்னாடி 2015 டைம்லலாம் வந்து மூங்கில் நெல் வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்தது மூங்கில் நெல். அந்த மூங்கில் மரம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அது வந்து தட் இஸ் ஒரு 40, அது அந்த மூங்கில் வந்து இறக்க போகுது அப்படின்னா அப்பதான் பூ பூத்து இறக்கும். ஸோ அந்த டைம் பூ வைக்குது, பூ பூக்குது அப்படின்னா அந்த அந்த வருஷம் வந்து ட்ரவுட் வந்து வரும் அப்படின்றது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஐடிக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபைனலி லாஸ்ட் கொஸ்டின், இதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன் கேஸ் ஆஃப் 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இன் கேஸ் ஆஃப் சாயில் அப்ளைட் ஹெர்பிசைட் ரூட் கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர், ஐ திங்க் ஸோ வீட் மேனேஜ்மெண்ட்ல லாஸ்ட் கிளாஸ்ல இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஸோ ரூட் கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர்னு இருக்கு விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஹெர்பிசைட். அப்சர்ப்ஷன் ஹெர்பிசைட் வந்து சாயில நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா அதை அப்சர்வ் பண்றதுக்கு வந்து இந்த ரூட் கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ரூட் கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு herbicide concentration in the root tissue divided by herbicide concentration in the soil solution, சரிங்களா. இதுதான் கரெக்ட், இது வந்து தப்பு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம போடக்கூடாது. ஸோ இந்த ரூட் கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர் வந்து 1 விட அதிகமா இருக்குன்னா லிப்போஃபிலிக் ஹெர்பிசைட்ஸ் வந்து குயிக்கா செல்குள்ள வந்து என்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அக்குமுலேட் அகைன் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஐ ஹோப் இது மூலமா உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இது வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல வீட் மேனேஜ்மெண்டோட லாஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து நம்மளுடைய இந்தியன் சொசைட்டி ஆஃப் அக்ரோனமியுடைய வந்து வீட் மேனேஜ்மெண்ட் புக் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து ஈவன் டிகே தாஸ் புக்ல கூட இல்லை. ஸோ சாயில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகே தாஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க.
டிகே தாஸ்ன்றது உங்களோட இன்ட்ரோடக்டரி சயின்ஸ் புக்கோடைய ஆத்தர். டிகே தாஸ்ன்றது அக்ரோனமி வீட் மேனேஜ்மெண்ட்ல, தட் இஸ் அக்ரோனமில வீட் மேனேஜ்மெண்ட் புக்கோடைய ஆத்தர். சரிங்களா? ஸோ அந்த புக் இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம சொசைட்டி புக்ல தான் இந்த ஃபார்முலா வந்து இருந்தது. இதையும் வந்து நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அந்த கிளாஸ்ல. சரிங்களா? ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ சாயில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது மூலமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம்னா இதுல வந்து ஒரு 5 to 6 கொஸ்டின் மட்டும்தான் அக்ரோனமி ரிலேட்டட் கொஸ்டின் வந்தது. அது எல்லாமே சாயில் சயின்ஸ் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான் இருந்தது. சரிங்களா? அரௌண்ட் ஒரு 10 கொஸ்டின் கூட வச்சுக்கலாம். 40 கொஸ்டின்ஸ் வந்து பியூர்லி சாயில் சயின்ஸ் ஓரியன்டட். ஸோ அதனாலதான் நான் வந்து சாயில் சயின்ஸ் கூட நம்ம அக்ரோனமி கிளாஸஸோட சாயில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சாயில் சயின்ஸ்க்கும் நான் வந்து கிளாஸ் நம்ம சேர்த்து கண்டக்ட் பண்றோம். ஓகே. ஸோ இந்த கிளாஸ் பத்தின ஃபீட்பேக் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து கொஸ்டின் கேட்க முடிஞ்சது. அதுக்கு மேல கேட்க முடியல. யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். யாராச்சும் ஃபீட்பேக் ஏதாச்சும் இருக்கா? இருந்ததெல்லாம் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்றது வந்தா கூட சொல்லுங்க. கேட்க நான் ரெடி. இல்ல ஏதாவது சாட்ல சொல்றேன்னா கூட சொல்லுங்க. எனி ஆன்சர்? ஓகே. நம்ம கிளாஸ் இதோட என் பண்ணிப்போம். எல்லாருக்கும் தேங்க்ஸ். குட் நைட்.